தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரையாக நமக்கு மருத்துவ ஆலோசனையில் ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் மண்ணீரலின் மகத்துவம் என்ற தலைப்பிலே சிறந்ததொரு சிந்தனையை அருள உள்ளார்கள். ஐயா அவர்கள் நமக்கு பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களையும் உடல் ஆரோக்கியம் குறித்து பல்வேறு உறுப்புகளின் சிறப்புகளையும் உணர்த்தி ஒவ்வொரு வகுப்பிலும் சிறந்ததொரு ஆலோசனையை நமக்கு வழங்கி வருகிறார்கள். அவ்விதமாக இன்று மண்ணீரலின் மகத்துவம் என்ற தலைப்பிலே சிறப்பு சிந்தனை உரையாற்ற நம்மோடு இணைந்துள்ள ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் என்பதை உன்னதமாக்கி அருள் புரிந்தார். சோ இன்றைய பகுதியில நம்ம மண்ணீரல் அப்படிங்கிற பகுதியை பத்தி பேசுறோம். இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேத்துக்கு மண்ணீரலோட பத்தின விளக்கங்கள் ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சதை திருப்பி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். புதிதான அன்பர்களுக்கு சில தகவல்கள் கண்டிப்பா புதிதாகவும் பயனுள்ளதாகவும் கண்டிப்பா இருக்கும். சோ இன்னைக்கு மண்ணீரல் அப்படின்னா இதனுடைய வேலைகள் என்ன, இதுல பாதிப்பு இருந்தா எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படி ஒரு பாதிப்பு இருந்தா அதை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைய வகுப்புல பார்த்துக்கலாம். இறுதியில சில கேள்வி பதிகள்ல நம்ம முடிச்சுக்கலாம். சோ இன்றைக்கு மண்ணீரல் அப்படின் போது பொதுவா நம்ம உடம்புல மற்ற எல்லா உறுப்புகளையும் விட லீஸ்ட் ப்ரியாரிட்டி, சொல்லப்போனா இது ஒரு உறுப்பா கூட நம்ம அதிகமா கவனிக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு உறுப்பு யாரும் சொன்னா இந்த மண்ணீரல் அப்படிங்கிறது தான். ஆங்கிலத்துல இந்த ஸ்பிளீன் அப்படிங்கிற உறுப்பா நம்ம சொல்றோம். இந்த ஸ்பிளீனுக்கு ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா, அதை பொதுவா ஆங்கில மருத்துவத்துல மாடர்ன் சயின்ஸ்ல அதை அதிகமான கோட்பாடுகளுக்குள்ள கொண்டு வரல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பொதுவா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸ், ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் பீப்புள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, நமக்கு தலையில இருந்து ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் எடுத்தீங்க சொன்னீங்கன்னா வெவ்வேறு கோணத்துல வருவாங்க. ஈவன் இப்ப முடிக்க கூட தனியா நம்ம கேர் எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க, கண்ணுக்கு தனியா இருக்கிறாங்க, கண்ணை விட்டா காது மூக்கு தொண்டைக்கு தனியா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பல்லுக்கு தனியா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தோலுக்கு தனியா இருக்கிறாங்க, ஹார்ட்டுக்கு தனியா இருக்கிறாங்க, லங்ஸுக்கு தனியா இருக்கிறாங்க, லிவருக்கு தனியா இருக்கிறாங்க. அப்படியே மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா வயிற்றுக்கு வயிற்றுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஜனன உறுப்புகள் எடுத்துட்டா அதுக்கு தனியா தனியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கால் எலும்புக்கு எலும்புக்கு தனியா இருக்கிறாங்க. இப்படி நம்ம உடல்ல மேல இருந்து ஆரம்பிச்சா எல்லா பகுதியும், கிட்னி, நம்ம உடம்போட பின்பகுதியில கிட்னி இருக்கு, கிட்னி பத்தி கேட்டா கிட்னிக்கு தனியா இருக்கிறாங்க. இப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலை முதல் உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன் இருக்கிறாங்க. ஆனா இந்த மண்ணீரலுக்கு மட்டும் இது வரைக்கும் ஸ்பெஷலைஸ்டு பர்சன் வரல. ஏன் வரல அப்படின்னீங்கன்னா, காரணம் இந்த மண்ணீரலை பத்தின விளக்கங்கள் கம்மியாக இருக்கலாம் ஒண்ணு, இல்ல மண்ணீரலோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் திறம்பட இல்லாம இருக்கலாம், அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மண்ணீரலோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா அதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பர்சன் வருவாங்க. அப்ப பல்லுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், சாதாரணமா பல்லுல நீங்க பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட்ல அதுல ஒரு 3-4 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அதை அரேஞ்ச் பண்றவங்க தனியா இருக்கிறாங்க, அதுக்குள்ள சர்ஜரி பண்றவங்க தனியா இருக்கிறாங்க, ஜெனரல் பீப்புள் தனியா இருக்கிறாங்க. இப்படி பல்லுக்குள்ளேயே நமக்கு ஒரு 3-4 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனா மண்ணீரலுக்கு தனியா யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஸ்பிளீன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பீப்புளை நம்ம இது வரைக்கும் கவனிக்கல, இல்ல இது வரைக்கும் வரல, பின்னாடி கண்டிப்பா வருவாங்க. சோ அதனால பொதுவா ஸ்பிளீன் அப்படிங்கிற ஒரு உறுப்பை பத்தின டெக்ஸ்ட் புக்கு அல்லது மெடிக்கல் புக்கு நம்ம தேடி எடுத்தா கூட நிறைய புக்ஸ் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப ரொம்ப லிமிட்டட் புக்ஸ். அதுவும் எப்படின்னா வேற ஒரு பெரிய கண்டென்ட்டுக்குள்ள இந்த புக்கு இந்த ஸ்பிளீனை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்படிதான் இதனோட படிப்புகளை நம்ம படிக்க வேண்டி இருக்குது. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பிளீனோட வேலை என்ன
மெயினா அப்படின்னா அந்த மாடர்ன் சயின்ஸை தவிர பாக்கி எல்லாருமே, அதாவது நேச்சுரோபதி ஓரியன்டா இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே, சித்தானாலும் யுனானி, அலோபதி, ஆயுர்வேதிக், ஹோமியோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அந்த ஆயுஷ் கீழ இருக்கக்கூடிய மற்ற எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் முதல்ல ஆரம்பிக்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா மண்ணீரல்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. மண்ணீரல் நல்லா இருந்தா மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற உறுப்புகளை பத்தியே யோசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, இந்த மண்ணீரலோடது ரொம்ப குட்டியா இருக்கும். நம்ம குட்டியா இருக்குன்னா நம்ம வயிறு எங்க இருக்குன்னா, வயிறு வந்து நம்மளுடைய செஸ்ட் கேவிட்டி லெஃப்ட் சைடுல, செஸ்ட் கேவிட்டியோட லோயர் பார்ட்ல. ஓகே, நம்ம நார்மலா வயிறுன்னு சொன்னா நம்ம வயிற்ற தடவிட்டு இருப்போம். வயிற்ற தடவுறதுன்னு சொன்னா தொப்புள் பகுதியை தடவிட்டு இருப்போம். அந்த இடம் கிடையாது. நெஞ்சு பகுதியில இருந்து கீழே லெஃப்ட் சைடுல நெஞ்சு பகுதியில இருந்து கீழே ரிப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த விழாக்கூட்டுக்கு கீழே வந்து வயிறுங்கிறது கப்பு மாதிரி உள்ள இருக்கும். அந்த வயிற்றை தொட்டு ஒட்டிட்டு இருக்கிறது தான் மண்ணீரல் சொல்றது. இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க லாங்குவேஜ்ல. பட் அந்தந்த ஊர்ல ஏதாவது வார்த்தைகள் மாற்றம் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த பகுதி பேரை நம்ம பயன்படுத்திக்குவாங்க. இது பொதுவா சுவரொட்டி வந்து நம்ம யாருக்கு பயன்படுத்தணும்னா, யாருக்காவது ரத்தம் ரொம்ப குறைவா இருக்குது, அல்லது அடிக்கடி வயிற்றுல புண்ணு இருக்குது, அல்லது வாயில அடிக்கடி புண்ணு வருது அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்ற பீப்புள் வந்து தெரியும். இந்த சுவரொட்டி வாங்கிட்டு வந்து அதை சுட்டு சாப்பிட்றது, அல்லது வேக வச்சு சாப்பிட்றது, அல்லது அதுல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது வந்து இந்த ரத்தத்துக்கு சரிப்படுத்துதானா, சரி ஆகுது. அவங்களோட பார்ட்ல சரியாகுது. நான்வெஜ்ஜா வெஜ்ஜாங்கிறத பத்தி இல்லை, ஆனா அவங்களுக்கு சரியாகுது. பொதுவா இந்த சுவரொட்டி, இந்த மண்ணீரல் சொல்லக்கூடிய பகுதி வந்து யார் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இந்த இறைவனை பற்றிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதுல வந்து நம்ம கேரளால வந்து ஒரு அரசர் இவரை சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் சித்திரைக்கா இதுக்கும் சித்திர விழாக்கா இதுக்கும் சொல்லுவாங்க. அந்த அரசர் வருவாரு, ரொம்ப குட்டி. அந்த அரசர் இல்ல, அந்த இறைவன் வருவாரு. அந்த இறைவன் வந்து ரொம்ப குட்டியா இருப்பாரு. குட்டியா வந்து அவர்கிட்ட வந்து அந்த அரசன் வந்து ரொம்ப அகங்காரத்துல இருப்பான். அவன்கிட்ட வந்து எனக்கு 3 அடி, என்னுடைய கால்ல 3 அடி இடம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், அந்த 3 அடி இடம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அரசனுக்கு 3 அடி எந்த மூலைக்கு அப்படி சொல்லி சாதாரணமா கேட்டதாகவும், முதல் கால் வச்சாரு, ஒரு பகுதியை முடிச்சிட்டாரு. 2வது தலையில கால் வச்சாரு. 3வது கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாமன அவதாரத்தை பத்தி நிறைய டிஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இந்த கதைகள் எல்லாமே நீங்க எதை நோக்கி நம்ம கதைகளை வச்சிருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய உள்ளுறுப்புகளோட பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்கு, பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு தான் இந்த கதைகள் தவிர, அது வந்து கட்டுக்கதைகள் கிடையாது, கதைகள் கிடையாது. அந்த கதைகளுக்கு பின்னாடி பியூர் சயின்ஸ் அது. அந்த வந்து எப்படின்னா நமக்கு கதையா சொல்லும் என்ன ஆகும்னா, அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம அப்படியே பிடிச்சுக்குவோம். இன்னைக்கு எனக்கு அந்த கதை சொல்லும் போது அந்த கதையை மட்டும் நான் பிடிச்சுக்குவேன். நான் என் குழந்தைக்கு போய் சொல்லுவேன், மகாபலி சக்கரவர்த்தி கேட்டாரு, வெரி நைஸ், தேங்க்யூ அனார்கலி மேடம். மகாபலி சக்கரவர்த்தி கேட்டாரு, ஆனா வாமனன் வந்து அதுக்கு வந்து கூட இருந்தார். வாமனன்றது சிவனோட கிருஷ்ணனோட ஒரு அவதாரமா சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளோட உறுப்புகளை பத்தின பவரை காமிக்கிறதுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கும்போது இது மாதிரி கதைகளா வச்சிருக்கிறாங்க. இந்த கதைகளுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கதைகளுக்குள்ளயும் நம்ம உறுப்புகளோட ஆட்டம் தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு, ஈவன் சிவன் பார்வதி எடுத்தாலும் நம்ம உறுப்புகளோட சார்ந்தா இருப்பாங்க. அதே மாதிரி மகாபாரத கதை எடுத்துட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க நம்ம பியூர் சயின்ஸ். நீங்க என்ன மகாபாரதத்தை வந்து வெறும் பீமன் அர்ஜுனன் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது பீமன் அர்ஜுனன் பல உள்ளுறுப்புகளோட பொருத்தி பார்த்துட்டீங்கன்னா, அடப்பாம இவ்வளவு பெரிய சயின்ஸ் புக்கையா இப்படி கதையா கொண்டு போய் சுலபமா வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு புரிய வரும். நம்ம அந்த கதைக்கு போக வேண்டாம் இப்போ. அது ஏதாவது ஒரு நாள் வந்துச்சுன்னா அந்த கதையும் நம்ம உடலும் எப்படி ஒத்து வருதுங்கிறத பத்தி நம்ம ஒரு நாள் பேசலாம். நல்லா இருக்கும். ஓகே. சோ இப்ப வந்து நம்ம ஸ்பிளேனை பத்தி மட்டும் பேசுவோம். சோ அப்ப அந்த வாமன அவதாரத்துல ஒருத்தர் குட்டியா இருக்காரு, ஆனா விஸ்வரூபம் எடுத்தாருன்னா அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து பூமிக்கும் வானத்துக்கும் தகுதியா நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த ஸ்பிளேன் அப்படிங்கிற உறுப்பு என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது. ரத்தத்தை பத்தின எந்த கேரக்டர்ஸ் நீங்க படிச்சாலும், நம்ம எல்லாருமே பொதுவாக ரத்த டெஸ்ட் தானே எடுக்கிறோம். ரத்த டெஸ்ட் எடுத்துதான் நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். ஏதாவது ஒண்ணுன்னா பிளட் டெஸ்ட் எடுங்க. அப்ப பிளட்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சு, பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு,
ஆர்பிசி மண்ணீரல் தான். இவர் வந்து ஸ்பீச் கட் ஆயிருக்கலாம் இடையில. ஸோ இவர் வந்து மண்ணீரலோட வேல்யூ வச்சுதான், மண்ணீரலோட ஒர்க்கிங் கண்டிஷனை வச்சுட்டு தான் நீங்க வந்து ரத்தத்தை பத்தின எந்த பெராமீட்டரும் ஜட்ஜ் பண்ண முடியும். இவர்கிட்ட என்ன பெராமீட்டர்ல என்ன லாஸ் ஆகும்? முதல்ல இவரோட வேலை என்ன? ரத்தத்தை உற்பத்தி பண்றது மண்ணீரலாக சொல்லப்படுது. பட் ரத்தத்தை உற்பத்தி பண்றது மண்ணீரலாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும். ஒரு கம்பெனில இருந்து ஒரு அழகான சேர்ஸ் தயாரிச்சு வெளியே அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளாஸ்டிக் சேர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது அந்த கம்பெனில இருந்து சீல் பண்ணி வரலாம். இந்த கம்பெனியோட சீல் இந்த கம்பெனில இருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சேர் வாங்கி பார்க்கலாம். நீங்க சொல்லுவீங்க, ஓ இந்த கம்பெனியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லி தைரியமா நீங்க அந்த கம்பெனி வாங்குறீங்க. அப்படி நீங்க அந்த கம்பெனி வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி மேலதான் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சப்போஸ் அந்த சேர் உடஞ்சாலும் கம்ப்ளைண்ட் வந்து கம்பெனி மேலதான் இருக்கும், வேற குவாலிட்டி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. பட் இதனோட குவாலிட்டிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா அதனோட ரா மெட்டீரியல்ல இருக்குது. சேர் தயாரிக்கிறது வந்து ஒரு கம்பெனி நேமு, பட் ரா மெட்டீரியல் அவங்க எங்க வாங்குறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வரணும். அந்த ரா மெட்டீரியல் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா டெஃபினட்டா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அந்த சேர் தயாரிக்கிற கம்பெனில ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப ரா மெட்டீரியல்ங்கிறது ஒரு முக்கியம். அந்த ரா மெட்டீரியல் இருந்தாலும் அந்த கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா, கம்பெனில இருக்கிற மெஷின்ஸ் நல்லா இருக்கணும், கம்பெனில இருக்கிற லேபர்ஸ் நல்லா இருக்கணும், இவங்க எல்லாம் நல்லா இருந்தா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வரும். இந்த இடத்துல ரா மெட்டீரியல் நம்ம சொல்றது எங்க இருக்கு சொன்னா நம்ம போன்ல இருக்கக்கூடிய மேரோ தான் அந்த வேலையை பண்ணும். போன் மேரோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த போனுக்குள்ள ஒரு குழகுலன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அததான் போன் மேரோ நம்ம சொல்றோம். அந்த போன் மேரோல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சுதான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையான விஷயத்துல கொடுக்கும். அப்போ ஒரு ரா மெட்டீரியல் ஒரு இடத்துல இருக்கும், கம்பெனி ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, அப்ப ரா மெட்டீரியல் வந்து உங்க போன்ல இருக்கக்கூடிய மேரோஸ். அப்ப கம்பெனி என்ன பண்ணும், அந்த ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சேர் வேணும்னா சேர் தயாரிக்கும், வேற ஏதாவது ஸ்டூல் வேணும்னா ஸ்டூல் தயாரிக்கும், வேற ஏதாவது டேபிள் வேணும்னா டேபிள் தயாரிக்கும். அந்த ரா மெட்டீரியலை வச்சுட்டு என்னென்ன ப்ராடக்ட் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யும். அப்ப இந்த இடத்துல ரா மெட்டீரியலும் முக்கியம், நம்மளுடைய ப்ராடக்ட்டும் முக்கியம். ஏன்னா ப்ராடக்ட் தான் கடைசியில் அவுட்கம்மா வந்து சேருது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்றோம், அதான கண்ணில் பார்க்குறோம். ரா மெட்டீரியல் நம்ம யாரும் அதிக சீரியஸா பார்த்துக்கிறது இல்லை. அப்ப நம்மளுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களோட ரா மெட்டீரியல் அவுட்புட் பாக்குறீங்க. ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு, டபிள்யூபிசி ஆர்பிசி எப்படி இருக்கு, பிளேட்லெட்ஸ் எப்படி இருக்கு, அதனோட ரேஷியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அது அத்தனையும் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய காம்பவுண்ட் பாக்குறோம். இந்த காம்பவுண்ட் வந்து பேஸ்ட் ஆன் உங்க ரா மெட்டீரியல். ஓகே, பட் இந்த கம்பெனியே வந்து ஏதாச்சும் தவறுகள் பண்ணுச்சு சொன்னா அல்லது கம்பெனினால முடியாம ஒரு ப்ராடக்ட் எடுத்துச்சு சொன்னா அதனோட குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டி இருக்கவே இருக்காது. அப்ப அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஏதாச்சும் ஒரு மெத்தடாலஜி எடுத்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியோ அல்லது வேற ஏதாச்சும் ஒன்று எடுத்தோ காம்பவுண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுத்து அதை சரி பண்ண ட்ரை பண்றோம். பட் இங்க நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரோபதியில இருக்கக்கூடியதோ அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய மக்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாட்டை வித்துட்டு ஏன் அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் படுத்துது, கம்பெனில என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்பெனில அனலைஸ் பண்ணும்போது என்னன்னா ஒண்ணு அந்த கம்பெனி ரொம்ப ஓவர் ஹீட்ல இருக்கும், அதாவது அந்த ஸ்பிளீன் ஓவர் ஹீட்ல இருக்கலாம், அல்லது அந்த ஸ்பிளீன் ரொம்ப குளிர் கண்டிஷன்ல போய் மாட்டிக்கும், குளிரான டைம்ல போய் மாட்டிக்கும். அப்ப இந்த ரெண்டு இடமுமே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் அதை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கல, திருப்பி சொல்றோம், அதுல இருக்கிற சேர் டேபிளை பத்தி அவங்க கவலைப்படல, இல்ல இன்னைக்கு வந்து டைனிங் டேபிள் தயாரிச்சு வந்துட்டாங்க அது சரியில்லை அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படல. நேரடியா அதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியை நேரடியா போய் பாக்குறாங்க, அந்த கம்பெனில என்ன ப்ராப்ளம்ங்கிறத அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணும்போது தெரிய வருது அந்த கம்பெனியோட மிஷின் ஓவர் ஹீட் ஆயிருக்கு, அதனால அது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அல்ல ஓவர் கோல்டா இருக்குது, ஓவர் சில்னஸ்ல இருக்குது, அதனால அது எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பீடு ரன் பண்ண முடியல, அதனாலயும் அந்த குவாலிட்டி மோசமா இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி சைட்ல வச்சுட்டு அந்த கம்பெனியே டியூன் பண்ண பாக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி டியூன் ஆயிடுச்சு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு சொன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொடக்ஷன், அந்த கம்பெனியை டியூன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா திருப்பியும் நீங்க பார்த்த அதே குவாலிட்டி மெட்டீரியல் வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம மண்ணீரல்ல செய்யக்கூடிய மிக பிரதானமான முக்கியமான வேலை.
சோ இந்த மண்ணீரல்ல வந்து நமக்கு தொந்தரவுகள் வந்து ஹீட்டா இருக்கா அல்ல கூலா இருக்கா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து தண்ணி தாகம் இருக்கும், பசியே இருக்காது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தாகம் எடுக்கும், ஆனா தண்ணி குடிக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா பசி எடுக்காது. இவங்க தண்ணி குடிச்சு முடிச்சோடனே ஒரு ஏப்பம் வர்ற மாதிரி ஃபீல் ஆகும், சாப்பிட தோணாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த பர்டிகுலரா மண்ணீரல் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொன்னா ஹீட் ஆயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த நபருக்கு வந்து என்ன கொடுத்து சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத விட, இந்த நபர்னால இப்போ அதாவது அந்த கம்பெனில இப்போ அந்த கம்பெனியோட ஹீட்டை குறைக்கிற வேலையை யாராச்சும் செய்யணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருக்கு போயிடணும். அப்ப இவருக்கு வந்து தண்ணி கொடுத்தாலே போதுமா? ஆமா, தண்ணி கொடுத்தாலே போதும். தண்ணி கொடுத்தாதான் இப்ப சரியாகும். அப்ப அந்த அந்த மெஷின்ஸ் ஓடுற மிஷினை கொஞ்சம் கூல் பண்ண வேண்டியது, ஓவர் ஹீட்டா இருக்கு, கொஞ்சம் கூல் பண்ண வேண்டியது. அப்ப இவருக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும், ஆனா உணவு எதுவும் பிடிக்காது. அப்போ இங்க பிரதானமா நம்ம அவருக்கு என்ன கொடுக்கணும்னு சொன்னா, முக்கியமா தண்ணி மட்டுமே சாப்பிட கொடுக்க வேண்டியிருக்கும். மேபி அந்த காலகட்டம் 1 ஆர் 2 டேஸ் இருக்கலாம், அல்ல 1 வீக் கூட சிலருக்கு இருக்கலாம். ஓகே. அப்ப இந்த 1 ஆர் 2 வீக்ஸ் அல்ல 1 ஆர் 2 வீக்ஸ்ல 1 ஆர் 2 டேஸ் ஆர் 1 வீக் அட் த மோஸ்ட். அதுக்கு மேல வேண்டியது இல்லை. அல்லது 5 டேஸ், அதுக்கு மேல எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்டா அது ப்ரிகாஷன்ஸ் நிறைய எடுக்கணும். அதனால சிம்பிளா வந்து அப்படி எடுத்துட வேண்டாம். சிம்பிளா வந்து ஃபாஸ்டிங் போடுறேன்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியில ரொம்ப நாள் இருந்துட வேண்டாம். தண்ணியில இருக்கிற மாதிரி இருக்கும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்ப அந்த கம்பெனி வந்து மிஷின் ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்ப அந்த மிஷின் ரிப்பேர் பண்ற சமயத்துல ப்ரொடக்ஷன் ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அது போல இந்த நபர் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, இவர்கிட்ட இருந்து ப்ரொடக்டிவிட்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா கிடையாது. ப்ரொடக்டிவிட்டினா என்ன? வெளியே போ, நட, அந்த வேலையை செய்யி, இந்த வேலையை செய்யி அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரொடக்டிவிட்டியான வேலைகளை அவர்களுக்கு கொடுக்கவே கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்கிறது நடக்கும். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ஒருத்தர் இருக்காரு, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வாங்க அந்த அம்மா, குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்குவாங்க, வீட்டுக்கு உண்டான எல்லா A to Z வேலையும் பார்த்துக்குவாங்க, ஆனா வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது வேஸ்ட். அதுக்கு நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஏதோ தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு விட்டுலாமே தவிர ஃபாஸ்டிங் எப்படி போடக்கூடாது. அந்த ஃபாஸ்டிங் போடுறீங்க அப்படின்னா பக்கா ஓய்வு கொடுக்குற மாதிரி இருந்தா மட்டும்தான் ஃபாஸ்டிங் போடணும். அப்படி ஓய்வு போட்டா மட்டும்தான் என்ன கிடைக்கும்? நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுட்டு வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க சொன்னீங்கன்னா அதனால எந்த பயனுமே இருக்காது. ஃபாஸ்டிங் போட்ட ரிசல்ட் நம்மளால பார்க்கவே முடியாது. வேஸ்ட் ஆஃப் டைம் தான், வேஸ்ட் ஆஃப் டேஸ். ஓகே. அப்ப இந்த இடத்துல ஒருத்தருக்கு தாகம் இருக்குது அப்படின்னா அதனோட இண்டிகேஷன் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட ஸ்பிளீன் அப்படிங்கிற மண்ணீரல் ரொம்ப வெப்பத்துல இருக்குது, அதனால அவருக்கு வந்து தண்ணிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு. இதை நீங்க எங்க பார்க்கலாம் சொன்னா காய்ச்சல் வந்த டயத்துல பார்க்கலாம். குழந்தைகளை சாப்பிட சொல்லி அதை காய்ச்சல் வந்த டயத்துல இல்ல, காய்ச்சல் முடியிற டயத்துல, காய்ச்சல் வந்து காய்ச்சல் முடியிற டயத்துல பாத்தீங்கன்னா தண்ணி குடிப்பாங்க, ஆனா சாப்பாடு கேட்டா வேண்டான்ட்டுருவாங்க. இப்ப நான் எதனால தண்ணி குடிச்சேன்னு நினைக்கிறீங்க? என்னோட மண்ணீரல் சூடாயிடுச்சு. இந்த பேசுறதுக்கு உண்டான எனர்ஜியில அவர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. கான்ட்ரிபியூட் பண்ணனால நான் வந்து என்னோட மண்ணீரல நான் கூல் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, கூல் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நம்மளுடைய மண்ணீரலோட தன்மையை குளிர்ச்சி தன்மையை மாத்திரம். ஹீட்டா இருந்துச்சுன்னா, சப்போஸ் ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா சாப்பிடுவீங்க, சாப்பிட்டதுக்கு வர மந்தமா இருக்கும். மந்தனா அசைய முடியாத மாதிரி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இப்ப சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரம் படுத்தாதாங்க எனக்கு அடுத்த வேலையே செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கேட்போம், எதுக்காக சாப்பிட்டீங்க அப்படின்னா, பசிச்சது சாப்பிட்டேன். ஏன் பசிச்சது? என்னங்க இது காலையில இருந்து வேலை செஞ்சேன், பசிக்க தானே செய்யும் அப்படிம்பாங்க. ஆமா, காலையில இருந்து வேலை செஞ்சீங்க, பசி எடுத்துச்சு. அப்ப காலையில இருந்து வேலை செஞ்சனால உடம்புல இருக்கிற எனர்ஜி பூரா ட்ரெயின் ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதற்கு சரி பண்றதுக்கு சாப்பிட்டீங்க. அப்ப சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன வந்திருக்கணும்? எனர்ஜி வந்திருக்கணும். ஆனா எனர்ஜி வரக்கு பதிலா தூக்கம் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கொடுத்த உணவை ஜீரணம் பண்ண முடியல, ஆனா ஃபுட்டு கொடுத்தாச்சு. அப்ப என்னாச்சு? ப்ராடக்ட்டை எடுத்து ஒரு ப்ராடக்ட் உள்ள போட்டு அந்த மெஷின் ரொம்ப கூல் கண்டிஷன்ல இருக்குது, ஆனா வேலை செய்ய ட்ரை பண்ணும். ஸோ ப்ரொடக்ஷன் வராது, ரொம்ப லேட் ஆப்ரேட்டடா இருக்கும். அதனால என்ன பண்ணுது? நம்ம உடம்பு தூங்க வைக்குது. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா வெப்பத்தை ஏத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப வெப்பத்தை ஏத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்குன்னு சில புள்ளிகள் இருக்கு, வேற ஒன்றும் பெருசா பண்ண வேண்டாம். மண்ணீரலுக்கு உண்டான புள்ளி வேணா ஸ்பிளீன்ல இருக்கக்கூடிய 2வது புள்ளி, SP2ம்பாங்க. நம்ம புக் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நெட்ல பார்த்துக்கோங்க. SP2ங்கிற புள்ளி கொடுத்துட்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மண்ணீரல் வெப்பத்தன்மைக்கு அடையும். வெப்பத்தன்மை அடையும் போது சாப்பிட்டக்கு அப்புறம் வரக்கூடிய
டயர்ட்னஸ் வராம இருக்கும். ஸோ இப்ப இந்த பெராமீட்டர்ல நீங்க அட்டன் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஒரு அட் த மோஸ்ட் வந்து ஒரு 15 days அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கன்ஸ்டபிளா டு த ரேஞ்சுக்குள்ள வரலன்னா கூட கன்ஸ்டபிளா பழைய ரிப்போர்ட்டுக்கு புது ரிப்போர்ட்டுக்கு வேரியேஷன் நல்லா பார்க்க முடியும். ஓகே. அப்போ இந்த மண்ணீரல் வந்து நம்ம ரத்தத்தை வந்து டிட்டர்மின் பண்ணனால இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் நமக்கு தெரிஞ்ச ஒரு 1000 கண்டென்ட் வச்சுக்கிறோம் வைங்களேன். விட்டமின்ஸை பத்தியோ மினரல்ஸை பத்தியோ அல்லது ஜிங்க் கால்சியம் அயன் பத்தியோ அல்லது வேற ஏதாச்சும் காம்பவுண்டை பத்தியோ நம்ம பேசிட்டே போறோம் வைங்களேன். மேபி ஒரு 1000 காம்பவுண்ட் வச்சிருக்கிறோம் வைங்களேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது 10,000 காம்பவுண்டா கூட மாறலாம். பட் உங்களுக்கு நமக்கு தெரியலனா கூட நம்ம ரத்தத்துக்கு தெரியும் இவனுக்கு இந்த ஆளுக்கு என்னென்ன வேணும், இந்த உடம்புக்கு என்னென்ன வேணுங்கிறது அதுக்கு தெரியுது. அப்ப இந்த காம்பவுண்ட் எல்லாம் தான் நம்ம செல்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கவுங்க அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ செல்களோட வீக்னஸா இருந்தாலும் அல்லது வேற வேற ஆர்கனோட வீக்னஸா இருந்தாலும் உங்களோட ரத்தம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால பேஷண்ட்டை அட்டன் பண்ண முடியும் அல்லது நம்ம பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியும். அவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனாலதான் இது வாமன அவதாரத்தோட நம்ம சொல்ல முடியும். பார்க்கறதுக்கு குட்டி, கடுகு சிறுசா இருக்கலாம், ஆனா அதனோட காரல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். வாமனன் அவதாரத்துல குட்டியா இருக்கலாம், ஆனா விஸ்வரூபம் எடுத்தா இந்த பூமியை அளந்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற பவரை காமிக்கிறது தான் நம்ம வந்து மண்ணீரலை பத்தி பேசுறோம். ஓகே, சரி, இவ்வளவு தூரம் எனக்கு மண்ணீரலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? தேவையே இல்லை. இவ்வளவு தூரம் நீங்க மண்ணீரலை பத்தி தெரிஞ்சாதான் நான் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ண முடியுமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. தாராளமா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவரை என்ன பண்ணனா சார் சரி பண்ண முடியும்? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அல்லது எனக்கு தூக்கம் வரலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வரலாம், வராம இருக்கலாம், அல்ல தனித்தாக மட்டுமே எடுத்துட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன சார் பண்ணலாம்? அப்படின்னா நீங்க இவ்வளவு கண்டென்ட் எல்லாம் வச்சுட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே வேணாம். இவர் சூடாயிட்டாரா, குளிர்ச்சி ஆயிட்டாரா, அதெல்லாம் ஒண்ணுமே நீங்க யோசிக்க வேணாம். சிம்பிளான மெத்தடு. நம்மளோட அக்குபஞ்சர் வந்து எப்பவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் நம்ம தயாரிக்கிறோம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவனுக்கு என்ன டேஸ்ட் கொடுத்தா வேலை செய்வான் அதை முதல்ல பாருங்க. ஒவ்வொரு இப்ப நம்ம வால் கிளாக்ல பாத்தீங்கன்னா ஏஏ பேட்டரின்ட்டு ஒரு டபுள் ஒரு சைடு ஒரு சைஸ்ல இருக்கும். ரிமோட்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு பேட்டரி சைஸ் இருக்கும். வேற சில பேட்டரியில பார்த்தா ரவுண்டு டைப்ல லித்தியம் பேட்டரி இருக்கும். அந்த லித்தியத்துல வேற 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 சைஸ்ல இருக்கும். ஸோ அந்த ரிமோட்டை நீங்க ஆப்ரேட் பண்றதா இருந்தா அந்த பர்டிகுலர் டைப் பேட்டரி போட்டா மட்டும் தான் ஒர்க் ஆகுமே தவிர, சார் இந்தாங்க சார் இது பெருசா இருக்கு இதை தூக்கி அதுல போடுங்கன்னு சொன்னா வேலை செய்யாது இல்லையா? அதே சிமிலர் கான்செப்ட்ல இவன் என்னமோ பண்ணட்டும் சார், எனக்கு இவனை பத்தி கவலை இல்லை, இவனுக்கு என்ன பேட்டரி வேணும் அந்த மாடலை மட்டும் சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்க ஒர்க் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இவனுக்கு என்ன டேஸ்ட் கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சது இனிப்பு இனிப்பு இனிப்பு, அவ்வளவுதான். சோ இனிப்புக்கு மட்டும்தான் இவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இவனுக்கு ஏஏ பேட்டரி போடுங்கன்னு சொன்னா ஏஏ பேட்டரி தான் வாங்கிட்டு வந்து போடணும். அது போல இல்ல சார் எனக்கு இது பக்கத்துல இந்த பேட்டரிக்கு இதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பாக்ஸுக்குள்ள உட்கார வைக்க முடியாது. அப்படியே நீங்க உட்கார வச்சாலும் கொஞ்ச நேரம் சொரன்ட்டு ஓடுமே தவிர பர்மனண்டா அது ஓடாது. அப்ப இந்த இடத்துல முக்கியமா நமக்கு தேவை இவனுக்கு என்ன சார்ஜ் கொடுத்தா வேலை செய்வான் அப்படின்னா இனிப்பை கொடுத்தா இவன் வேலை செய்வான். அப்படிங்கறதுனால எதுவா இருந்தாலும் சரி, அது லோயரா வேல்யூ, அதாவது கோல்டு கண்டிஷன்ல அவன் இருந்தாலும் சரி அல்லது ஹையர் கண்டிஷன்ல ஹீட்டோட ரேஞ்சில இருந்தாலும் சரி, இனிப்பை கொடுத்தா இவன் அப்படியே மகுடி ஊதுன பாம்பு மாதிரி அப்படியே கீழே வந்துடும். அப்ப வாமன அவதாரத்துல அந்த மன்னன் வந்து கொஞ்சம் ஹெட்வெயிட் இல்லாம நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா இவர் விஸ்வரூபம் எடுக்க மாட்டாரு. ஏன்டா இவரோட உருவம் அவ்வளவுதானே, ஏன் இந்த உருவத்துல இந்த குட்டி உருவத்திலேயே நான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் சொல்றதுக்கு தானே வந்திருக்காரு. அப்போ அங்க நம்ம எகெயின்ஸ்டா வேலை செய்யும் போதுதான் இந்த தொந்தரவு வருது. சப்போர்ட்டா வேலை செஞ்சா பிரச்சனையே இல்லை இல்ல. அப்ப இங்க சப்போர்ட்டிங் மெக்கானிசம் நம்ம என்ன தரலாம் அப்படின்னா முழுக்க முழுக்க இனிப்பு சார்ந்த உணவுகள் தரலாம். அப்ப இனிப்புனா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இனிப்பு நம்ம சொல்ற ஒரே விஷயம் பழங்கள் மட்டும்தானே தவிர மத்ததெல்லாம் செகண்டரி தான். ஓகே, அப்ப நீங்க உடனே ஏடிபியையும் கிருஷ்ணா மைசூர் பாக்கும் வாங்கிட்டு வந்துட்டு விடுங்க இன்னைக்கு 1 கிலோ சாப்பிட்டேன்னா எனக்கு இனிப்பு ஏறிடுமா அப்படின்னா கண்டிப்பா ஏறாது. அப்போ நமக்கு வந்து முழுக்க முழுக்க பழங்கள் சார்ந்த உணவுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு குஷியா இவன் சாப்பிடும். அப்ப நம்ம பழங்கள்னோன்னா திருப்பி வரும் உடனே நம்ம இதுல இருந்து கேள்விகள் வரலாம். சார் எனக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் 10 வருஷமா இருக்கு, நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டயபெட்டிஸோட ரூட் காசே, டயபெட்டிஸ் அப்படி நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உண்டான ரூட் யாரு அப்படின்னா இன்சுலின் சொல்லுவோம்.
பேன்கிரியாஸ்ல இருந்து வரலாம்பீங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். பட் அந்த பர்டிகுலர் கிளாண்டையே ரூல் பண்ணக்கூடிய நபர் யாரு, அதனோட ராஜா யாரு சொன்னா ஸ்பிளீன் தான். அப்ப ஸ்பிளீனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு சொன்னா கண்டிப்பா நம்மளோட பேன்கிரியாஸோட பர்ஃபார்மன்ஸ் கன்ஸ்டபிளா நல்லா இருக்கும். பேன்கிரியாஸ் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இன்சுலினோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இன்சுலினோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா செல்கள் டயர்ட் ஆகவே ஆகாது. இதுதான் கான்செப்ட் நம்மளோடது. ஏன்னா நம்ம இது வெறும் ஒரு லைன்ல பேசுறோம். இந்த பேன்கிரியாஸ், இந்த ஸ்பிளீன், இந்த இன்சுலினை பத்தி மட்டுமே 3 மணி நேரம் நம்ம பேச வேண்டி வரும். அப்பதான் அந்த ஃபுல் கான்செப்ட் புரியும். பட் இப்பத்துக்கு நமக்கு இது போதும், இதுக்கு மேல தேவையில்லை. அப்போ பழங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் ஈவன் டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் சரி, அல்ல நான் டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் சரி, அல்ல நான் டயபெட்டிக் பர்சனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதுதான் நம்ம பெஸ்ட் மெத்தடா கொடுப்போம். கண்டிப்பா கன்ஸ்டபிளா சீக்கிரமா பிரச்சனை விட்டு வெளியே வந்துட முடியும். அப்ப பழங்கள் சொல்லும்போது திருப்பி அதுல வரும் சார், ஏன்னா நான் வந்து காயா இருக்கிற பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கலாமா ஒரு சிலர். சிலர் என்ன சொல்லுவாங்க, சார் இல்ல நான் கொய்யாப்பழம் வந்து காய் விட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் எதுக்குன்னா அந்த சுகர் வேல்யூ ரைஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த பழங்களை அவாய்ட் பண்ணிட்டு காய் விட்டா சாப்பிட்டு பழம் சாப்பிட்டேங்கிற பேர் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறோம். பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது மேட்ச் ஆகாது, இனிப்பா இருக்கிற பழங்களை தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனிப்பா இருக்கிற பழம் சாப்பிடும் பொழுது நமக்கு சர்க்கரை வேல்யூ கூடுமா அப்படின்னா கண்டிப்பா கூடும். எல்லாத்துக்கல நிறைய பேத்துக்கு கூடும். அப்படி கூடுச்சுன்னா ஏதாச்சும் ஆயிடுமா? பழங்கள் மூலமாக உங்க உடல்ல ஏறக்கூடிய சர்க்கரை வேல்யூ கூடுச்சுன்னா எதுவுமே ஆகாது. இதே நீங்க சாப்பாடு அள்ளி சாப்பிட்டு போட்டு எனக்கு சர்க்கரை வேல்யூ கூடுச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். பழங்கள் மூலமாக உங்களுடைய சர்க்கரையோட வேல்யூ கூடுச்சு சொன்னா நீங்க ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். அதுவே ஒரு கட்டத்துல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே. ஆனா இந்த ஸ்பிளீனோட ஆக்டிவிட்டி இருந்தாதான், அதனோட ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்டா ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர் ஹார்ட் பேஷண்டா இருந்தாலும் சரி, தைராய்டு கம்ப்ளைண்டா இருந்தாலும் சரி, யூட்ரஸ் கம்ப்ளைண்டா இருந்தாலும் சரி, என்ன நீங்க கம்ப்ளைண்ட் சொன்னாலும் சரி, இவர் நல்லா இருந்தா மற்றவரை பத்தி நம்ம சரி பண்ண முடியும். இவர் வீக்கா இருந்தாருன்னா நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் டெம்பரரியா ஒரு ரெமெடி கிடைக்கும். சார் ஒரு வாரம் நல்லா இருந்தேன் அப்படிங்கிற ரெமெடி கிடைக்கும். திருப்பி மீண்டும் பழைய கண்டிஷனுக்குள்ள அவர் வந்துருவார். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இவருக்கு உண்டான உணவுல இனிப்பை நல்லா கொடுங்க. அதாவது இனிப்புனா பழங்கள், அது மாம்பழமா இருக்கலாம், பலாப்பழமா இருக்கலாம், வாழைப்பழமா இருக்கலாம். சீசன்ல என்னென்ன கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இனிப்பு இனிப்பு இனிப்பு, அந்த திகட்ட இனிப்பு இருக்கிற மாதிரி. இப்ப எல்லாம் மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிப்பு தொட்டாலே அப்படியே ஒட்டிக்கிற அளவுக்கு இனிப்பா நல்லா இருக்குது. ஸோ தாராளமா நிறைய சாப்பிடுங்க. உடனே ஒரு கேள்வி வரும், சார் மாம்பழம் ஏற்கனவே சூடு சொல்றாங்களே, இந்த காலகட்டத்துல போய் சூடா சாப்பிடலாமா, வெளியும் வெயில் சூடா இருக்கே அப்படின்னா யோசிச்சு பாருங்க. வெயில் இருக்கிற காலத்துல கொண்டே மாம்பழத்தை படைச்ச யாரு? அப்படி யாரு படைச்சிருப்பா? நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இறைசக்தி. அப்படின்னா அந்த இறைசக்திக்கு அறிவு இல்லையா அப்படின்னா இல்ல அது தப்பு அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆக்சுவலா உங்களோட பர்பஸ் என்ன, இந்த இறையோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த வெப்பம் உங்களை தாக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய உடல் வெப்பத்தன்மையை அடையணும். வெளியே நான் வெப்பத்தை கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நிறைய மாற்றங்கள் பண்ணணும். இந்த பூமியோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், இருக்கிற ஜீவராசிகளை இம்ப்ரூவ் பண்ணணும், மரம் செடி கொடிகளை நான் மேல தூக்கிட்டு வரணும். அப்படியே நிறைய வேலை, எனக்கு 1 கோடி வேலை இருக்கும். அந்த 1 கோடி வேலையை நான் செய்யும்போது எனக்கு வெப்பம் தேவைப்படுது, அது இந்த காலகட்டத்தை எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி இறை முடிவு பண்ணுது. அப்ப இறை முடிவு பண்ணும்போது அது கூடயே கவனிக்குது. இவன் இந்த ஆளுகளுக்கு என்ன பண்றது, இவனை வெப்பத்தை தாங்க மாட்டானே அப்படின்னு. சரி ஓகே, உணவு மூலமா இவனுக்கு வெப்பத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது. அது இனிப்பா கொடுத்துரு அப்படிங்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன, நீங்க பழங்களை பார்க்கலாம், அவ்வளவு பழங்கள் வந்து கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிட்டா நம்ம உடல் வெப்பத்தன்மை அடையும். வெப்பத்தன்மை அடையும் பொழுது என்ன ஆகணும், வெளியே இருந்து வரக்கூடிய வெப்ப சக்தி, வெப்ப ஆற்றல் நம்ம உடம்புல தாக்காம பாதுகாக்க முடியும். அதனாலதான் இது வெப்பமான பழங்கள் சொல்றோமே தவிர இந்த வெப்பத்தினால உடலுக்கு எந்த தொய்வும் வராது. ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா, சொல்ல போனா ஒரு 100 பேத்துக்கு 3 பேர் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். 3ல இருந்து ஒரு 5 பேத்துக்கு வேணா ஃபர்ஸ்ட் மாம்பழம் சாப்பிடும் போது அல்லது சாப்பிடாம இருந்து சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஓகே, லூஸ் மோஷனா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அந்த ஒரு 2 நாளைக்கு கட் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிச்சிருங்க. விட முடியாது, உடம்புல இருந்து ஒரு சின்ன மாற்றம் நடக்குதுங்கிறக்க நான் பழத்தை விட முடியாது. ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, 2 நாள் பிரேக் எடுத்துட்டு திருப்பி பழம் சாப்பிடுங்க. திருப்பி பாத்தீங்கன்னா அந்த லூஸ் ஸ்டூல் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கம்மியா இருக்கும், திருப்பி வராம கூட இருக்கலாம். திருப்பி வந்துச்சு சொன்னா திருப்பி ஒரு நாள் பிரேக் பண்ணுங்க, ஒரு நாள் பிரேக் பண்ணி திருப்பி பழத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க.
இப்படி எப்படியாவது ஒரு விதத்துல நம்ம தொடர்ந்து பழங்கள் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது நம்ம மண்ணீரல் ஆட்டோமேட்டிக்கா அது ஹீட்டா இருந்தாலும் சரி, கூலா இருந்தாலும் சரி, அது சமநிலைப்படுத்திடும். ஒன்ஸ் அது சமநிலைப்படுத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும் பொழுது கன்ஸ்டபிளா உங்களோட வேல்யூ இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, சோ பழம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் செய்தே ஆகணும். பசி இல்லாத சமயத்துல தண்ணி தாகம் மட்டும் இருந்தா தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நம்மளால கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தீங்க சொன்னா இந்த ஸ்பிளீன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும், அதுவும் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். அதே மாதிரி சாப்பிட்டோன்னே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா மண்ணீரலோட குளிர்ச்சி தன்மை அதிகமாயிடுச்சுக்கிறதும், இந்த பழங்கள் சாப்பிடும்போது அந்த குளிர்ச்சி தானாவே வெப்பம் அடைஞ்சு அந்த வேலைகளை சரி பண்ணி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பசி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டயர்னஸ் தெரியாது. அப்பவே தெரியும் நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம் அப்படிங்கறத நீங்க பாத்துடலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் ஒரு சிலர் வேலையும் பண்றாங்க, வேலைக்கும் போகணும் சார், எங்கனால அப்படி நீங்க சொல்ற மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு தூங்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது, வேலை இருக்குல்ல, ப்ரொஃபஷனா விட்டுட்டு வர முடியுமா, ஏர்னிங் இருக்குல்ல அப்படின்னா தாராளமா பாருங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணலாம், 50-50 அப்படிங்கிற காம்பினேஷன்ல போயிடுங்க. காலையில உங்க ஃபுட்ல 50% ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, 50% வேற ஏதாச்சும் சாலிட் ஃபுட் எடுத்துக்கோங்க. அந்த 50% ஃப்ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், முன்னாடி எடுத்துக்கோங்க, அதாவது பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கோங்க. போனா அடுத்த கேள்வி, ஃபுட்டுக்கும் இதுக்கு இடையில கேப் விடணும்னு சொல்றாங்களே, கேப் விடணும் தான், பட் இப்ப இருக்கிற சினாரியால அது முடியாது. ஸோ விட்டுருங்க, பழத்தை விட வேண்டாம், அந்த சினாரியா அந்த இந்த கண்டிஷனை விட்டுருங்க. நீங்க பழம் சாப்பிட்டுட்டு அதே ஸ்பீட்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பழம் சாப்பிட்டுட்டு அதே ஸ்பீட்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே ஸ்பீடு சொன்னா பழம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்களோ அந்த டைமுக்கு ஃபுட்டு அதே மாதிரி சூ பண்ணி சாப்பிடணும். பழம் சாப்பிடும்போது மெதுவா சாப்பிடுவீங்க, ஃபுட்டு சாப்பிடும்போது பழக்க ஃபுட்டு சாப்பிடுவீங்க. அப்படி இருந்தா அது வேஸ்டா போயிடும். அதனால அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிற மாதிரி இருந்துச்சு சொன்னா உங்க ஃப்ரூட்ஸுக்கும் ஃபுட்டுக்கும் இடையில பெரிய கேப் விட வேண்டாம், தாராளமா ஒன்னாவே சாப்பிட்டுக்கலாம். அப்ப காலையில 50-50 காம்பினேஷன். இன்னும் ஒரு சிலருக்கு இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறாங்கன்னா 60-40 வாங்க, 60 ஃப்ரூட்ஸ் 40% ஃபுட்டு அப்படி வாங்க. இல்ல சார் எனக்கு இன்னுமே சீக்கிரமா சரியாகணும், நான் வேணா கொஞ்சம் வேலைகளை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 70% ஃப்ரூட்ஸும் 30% ஃபுட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி உங்களோட ஃப்ரூட்ஸோட பர்சன்டேஜுக்கு எவ்வளவு கூட்டுறீங்களோ, எவ்வளவு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட உடம்போட ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட மத்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குது, சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, மூக்கோட்டை இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்கு, அப்படி ஏதாச்சும் இருந்தா கூட நம்ம ஹீலர்ஸ், அதாவது அங்க பக்கத்துல நம்ம சென்னையில இவங்க மேடத்திட்ட கேட்டா, அனிதா மேடத்திட்ட கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம இதுலயே நிறைய நம்ம குரூப்ல நிறைய பேர் படிச்ச இந்த அக்குபஞ்சர் படிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டாலும் கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுல அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்களோ அந்த பாயிண்ட் நெட்ல பாருங்க, நீங்களே உங்களுக்குள்ள எப்படி அதை டச் பண்ணணுங்கிறதையும் சொல்றாங்க, அதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை டச் பண்ணுங்க, ரெமெடி பார்த்துருங்க. பர்மனண்டா ஒரு என்ன சொல்றது, டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்டுக்குள்ள நம்மளால வாழ முடியும். எல்லாத்துக்கும் டிசீஸ் அப்பப்போ வரும், சரிங்களா? அது வர்றத நம்ம எவ்வளவு நாளைக்கு ஹோல்டு பண்றோம், அதை பார்த்து பயப்படாம இருக்கிற வரைக்கும், அதை பத்தின நாலேஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி கொரோனா பத்தி மறுபடியும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. எது இருந்தாலும் மறுபடியும் மண்ணீரல் வேணும், ஸ்பிளீன் வேணும். சோ மண்ணீரல் மிகப்பெரிய அரசன், ஆனா மிகப்பெரிய இறை ஆற்றல் கொண்ட ஒரு மனிதர். ஆனா ரொம்ப அமைதியா, கடுகு மாதிரி அமைதியா இருப்பாரு. அவர் வெடிக்கும் போதுதான் அவரோட ஆற்றல் தெரியும். அதனோட அவதாரம் வாமன அவதாரம். ஓகே, சோ இன்றைய பகுதி இதோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பேர் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் மண்ணீரல் பற்றிய சிறப்புகளை அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிமையாக எல்லாருக்கும் ஒரு வாமன அவதாரம் எடுத்து அதனை விளக்கிய திரு மகேஷ்குமார் அவர்களை நாம் அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். இளர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், பேர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இப்ப மண்ணீரல் பற்றி சொன்னாங்க. அதை பத்தின சில குறிப்புகள் வேணா நான் இப்ப சொல்லி முடிச்சிடறேன். அதுக்குள்ளே கேள்வி பதில் கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா அவங்க இந்த வாமன அவதாரம் எப்படி விஸ்வரூபம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சிறப்பா எடுத்து உரைத்தார்கள். அவ்வளவு மகிமை கொண்ட இந்த மண்ணீரலை நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணீரலுக்குன்னு தனியா எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் இல்லை, அது கூடிய விரைவில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வயிற்றுல வாயில புண்ணு இருந்தாதான் அதுதான் வந்து மண்ணீரல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி. இந்த மண்ணீரலுடைய சிறப்பான வேலை என்னன்னா ரத்தத்தை உற்பத்தி செய்கிற வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன் மேரோல இருந்து ரா மெட்டீரியல் மாதிரி எடுத்து ஒரு கம்பெனில எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி வருது அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நமக்கு எல்லாருக்கும் புரிய வச்சாங்க. ஸோ போன் மேரோல இருந்து அது வந்தாலுமே நம்ம ரத்தத்துக்கு தேவையான பல காம்பவுண்டுகளை தயாரித்து அதை நம்மளுக்கு உடல் முழுவதும் விநியோகம் செய்வது இந்த ஸ்பிளீனோட வேலை. அப்போ ஸ்பிளீன் வந்து எதனால அதுக்கு பிரச்சனை உண்டாகும்னா ரொம்ப வெப்பமா இருந்தா அதுக்கு ஆற்றல் குறைவா இருக்கும், இல்ல ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால்தான் அது பாதிப்படையும். அப்போ அதனுடைய ப்ரொடக்ஷன் தன்மையில குவாலிட்டியில தன்மையை வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. அதாவது ரொம்ப தண்ணி தாகம் எடுத்து பசி இருக்கும், ஆனா பசி எடுக்காது, ரொம்ப தாகமா மட்டும் இருக்கு, தண்ணி மாத்திரமே நிறைய குடிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா மண்ணீரல் ரொம்ப ஹீட் ஆகி இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம புரிச்சுக்கிட்டு தண்ணி நிறைய குடிக்கலாம். இது வந்து எப்போ நமக்கு வரும்னாக்கா நமக்கு உடம்பு ஜுரம் வந்து விட்ட பிறகு அப்போ மண்ணில ரொம்ப சூடாயிருக்கும். அப்ப வந்து தண்ணி மட்டுமே குடிச்சு ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கு போறவங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓய்வு எடுத்து தண்ணி நிறைய குடிக்கும் பொழுது அது தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். இப்ப வந்து மண்ணீரல் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுன்னா அப்படி இருந்தா சாப்பிட்டவுடன் ரொம்ப மந்தமா இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, உடனே தூங்கணும் அப்படின்னு சொல்லி உடம்பு சொல்லும். அப்ப தூக்கம் வரும்போது அது வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, அதுக்கு வந்து வெப்பத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மண்ணீரலுக்கு எப்படி வெப்பத்தை கூட்டலாம், நம்ம ஸ்பிளீன் பாயிண்ட்ஸ் இருக்குது, SP2ன்ற பாயிண்ட் தூண்டுவதன் மூலம் அதை வந்து அந்த வெப்பத்தை கொடுத்து அதனுடைய ஆற்றலை சரி செய்யலாம். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய பல காம்பவுண்ட், பல 1000 காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இது எல்லாமே நம்ம உடலில் உள்ள செல்களுக்கு எடுத்துக்கொள்ளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதாவது செல்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம ரத்தத்துல இருக்கும். அப்போ வந்து ஸ்பிளீனுக்கு நம்ம எனர்ஜி நிறைய கொடுக்கும்போது அது அதனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். எப்படின்னா இனிப்பு சுவை கொடுப்பதன் மூலம் அதனுடைய ஆற்றலை அழகாக நம்ம உடம்புக்கு கொடுக்க முடியும். அது இனிப்பு சுவை என்றாலே எல்லாருக்கும் தெரியும், பழங்கள் தான். பல காலமாக ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டே வரார்கள், பழங்கள் தான் இனிப்பு சுவை, வேற எதுலயும் இனிப்பு சுவை இல்லை. அப்போ வந்து ஸ்பிளீனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா இனிப்பு சுவை கொடுத்த உடனே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து வர பேன்கிரியாசிஸ் வர நல்லா இருக்கும். அப்போ வந்து இன்சுலினுடைய வேலையும் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இன்சுலின் சிறப்பா இருக்கும்போது ஒரு செல்லுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், இளமையா இருப்போம். இந்த செல்கள் தான் நம்ம உடம்பு எல்லாமே. ஸோ நமக்கு செல்களுக்கு ஆற்றல் கொடுக்கும்போது நம்மளுடைய உடம்பில் உள்ள எந்த பிரச்சனையாலும் சீக்கிரமே குணமடைய முடியும். அப்போ ஸ்பிளீன் நல்லா இருந்தா மற்ற எல்லா உறுப்புகளையும் நல்லா இயங்க வைக்க முடியும். அப்போ அதுக்கு எப்படி நம்ம நல்லா இயங்க வைக்க முடியும்னா இந்த சீசன்ல அந்தந்த சீசன்ல இறைக்கையே படைச்சிருக்கிற ஒரு பழங்களும் அந்தந்த சீதோஷணத்துக்கு ஏற்றவாறு படைக்கப்பட்டிருக்கும். அதனால அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்களை எல்லாமே எடுத்து நம்ம நிறைய சாப்பிடலாம். அதிலும் இனிப்பு சுவை உள்ள பழங்களை அதிகமா சாப்பிடும்போது மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அப்போ அது நல்லா இயங்க வைக்க முடியும், நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். காலையில உணவுல 50% எடுத்துக்கிட்டு மிதமான வேலை செய்யறவங்க அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா 60% பழங்களை எடுத்துட்டு 40% மற்ற உணவுகளை எடுத்து நம்ம உடம்புக்கு ஏற்றாற் போல நம்ம ஸ்பிளீனோட பிரச்சனை இருக்கிறதுக்கு ஏற்றவாறு நம்ம உணவு முறையிலே இதை சரி பண்ண முடியும் அப்படின்றத ஐயா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த நோய் வந்தாலும் அந்த நோயை சரிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வந்து ஸ்பிளீன்ல இருக்குது. அதனால நம்மளுடைய மண்ணீரலை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ நம்ம உடல்ல எந்த நோய் வந்தாலும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இல்லாம விரைவிலேயே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஸ்பிளீனுக்கு இருக்கிறது. அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க பழங்களை அதிகம் உண்ணுங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. முதலாவதாக GMNC அப்படின்னு போட்டிருக்கேன் டிவைஸ், நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. மேடம் எப்படி இது அவ்வளவு அப்படியே ரிப்பீட் பண்றீங்க? ஏதாச்சும் AI சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்களா? போட்டதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வெளியே வந்திருக்குது. நன்றிங்க. ஆமாங்க, நோட்ஸ் எழுதிதாங்க படிச்சேன். பரவாயில்ல, ஸ்கிரிப்ட் ரைட்டரா தான் இருப்பீங்க. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, தேங்க்யூ ஸோ மச் சார். மல்லிகாம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயாயிடம் கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. மண்ணீரலும் கணையமும் வேற வேறங்களா? அது ரெண்டும் சேர்ந்து எப்படிங்க ஐயா வேலை செய்யறது? மண்ணீரலும் கணையம். மண்ணீரல் வேற கணையம் வேறம்மா.
அதாங்க சார், எப்படிங்க சார் இது ஒர்க்? மண்ணீரல்ங்கிறது வந்து தனி உறுப்பாகவும், கணையம்ங்கிறது வந்து இது கிளான்ஸாவும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பேன்கிரியாஸ்ங்கிறது தான் நம்ம தமிழ்ல கணையம் சொல்லி சொல்றோம். பேன்கிரியாஸ் வந்து ஒரு என்னது இந்த ஹார்மோன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கிளாண்டு, அவ்வளவுதான். அந்த கணையம். கிளாண்ட வந்து ஆமா, அந்த கணையத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா நம்ம மண்ணீரல் தான். இது வந்து ம். மாடர்ன் சயின்ஸோட கான்செப்ட் படி வராது. ஏன்டா மாடர்ன் சயின்ஸ் வந்து ஒவ்வொரு கிளாண்டு இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால அவங்கள்ட்ட கேட்கும்போது அது வேற இது வேற, அது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு அப்படித்தான் சொல்லுவாங்க. ம். நேச்சுரோபதி பீப்புள் எல்லாருமே வந்து அவங்க வந்து கிளான்ஸ் எல்லாரும் யாரோட கண்ட்ரோலர்ஸ்ல அட்டாச் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு கிளான்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? ட்ரினல் கிளாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தைராய்டு கிளாண்டு, பான்கிரியாஸ்ல வரக்கூடியது, இது எல்லாமே நம்ம கிளாண்டா தான் வச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஒவ்வொரு கிளாண்டும் நமக்கு இந்த மேஜரா சொல்லக்கூடிய பஞ்சபூத சக்தியோட கனெக்ட் பண்ணி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுபடி பார்த்தா நமக்கு கணையத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா மண்ணீரல் தான். ஸோ மண்ணீரல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உங்களோட கணையமும் நல்லா இருக்கும். மண்ணீரல் வீக்கா இருந்துச்சுன்னா கணையம் லேட் ஆக தான் செய்யும். கணையம் வேலை செய்ய முடியாது. ஹார்மோன் எதுல இருந்துங்க சார் வெளியே வரும்? கணையத்துல இருந்து வரும். கணையத்துல இருந்து அவரே உற்பத்தி பண்ணி அனுப்பிட்டே இருப்பாரு. மண்ணீரல் பராதுங்களா? அப்போ மண்ணீரல்ல இருந்து வர்றது மண்ணீரல் இல்லைங்க? மண்ணீரல்ல இருந்து வராது. கணையத்துல இருந்து தான் அயோடின் இது இன்சுலின்ங்கிற காம்பவுண்ட் வெளியே வரும். அந்த ம். இன்சுலின் காம்பவுண்ட் வந்து அப்புறம் அது செல்களுக்கு போய் பேசும். செல்கள் வந்து உள்ள தள்ளி நான் உள்ள போலாமா வேண்டாமா சொல்லும். நான் உள்ள யாரை கூட்டிட்டு போறது யாரை கூட்டிட்டு போக கூடாது அப்படிங்கறதெல்லாம் செல்லோட வேலை. அது 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 நம்ம சுகர் கிளாஸ்ல தான் அது ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்க பான்கிரியாஸ்ல சார். இருந்து வரக்கூடிய இன்சுலின்ங்கிற காம்பவுண்ட் வந்து ரத்தத்துல வரும் பொழுது ரத்தத்தில் இருக்கிற சுகர் வந்து எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் அட்டாச் பண்ணி விடுவாரு. அதை அட்டாச் பண்றதுக்கு அந்த இன்சுலின் வரணும். வரல சொன்னா ம். ரத்தத்திலேயே தான் அதிகமா மிதந்துட்டு இருக்கும். அதனாலதான் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், சுகர் வந்து ரத்தத்துல அதிகமா இருக்கு அப்படி சொல்றோம். அது ரத்தத்துல அதிகமா இருக்குன்னா ஏன் ரத்தத்துல நிக்குது சொன்னா போதுமான இன்சுலின் இல்ல. அவர் கொண்டு போய் உள்ள வைக்கிற கொண்டு போய் கூட்டிட்டு போற ஆள் இல்லாதனால ரத்தத்திலே மிதந்துட்டு இருக்காருங்கனால தான் டேப்லெட் போட்டு நம்ம வந்து இன்சுலினை உற்பத்தி பண்றோம். இல்லைன்னா இன்ஜெக்ஷனை போட்டு இன்சுலினை உற்பத்தி பண்ணி உள்ள அனுப்புறோம். சோ உங்களுக்கு கணையம் நன்றி. வேற, ம். பேன்கிரியா இது வேற அப்படிங்கறத கிளியரா வச்சுக்கோங்க. கணையம் வேற, சரி. மண்ணீரல் வேற. பட் ஆனா ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யுதுங்க. அதாவது கணையத்தை இயக்கக்கூடிய நபர் வந்து மண்ணீரல். சரிங்க, ராஜா வந்து புரிஞ்சு. மண்ணீரல்மா, அவருக்கு கீழே வந்து நிறைய மந்திரிகள் இருப்பாங்க. அப்ப மந்திரியும் ராஜாவும் சேர்ந்து வேலை செய்யறாங்களான்னா கிடையாது. பட் ராஜா சொன்னாதான் மந்திரி வேலை செய்வார். ஓ, நன்றிங்க நன்றிங்க, புரிந்தது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அது ரொம்ப தெளிவா விளக்கமா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து அதுல ஒரு கேள்விங்கய்யா. இப்ப மண்ணீரல் வந்து குளிர்ச்சியா இருக்கும்போது அந்த மதியான நேரத்தை அந்த சாப்பிட்டா உடனே டயர்டாகி தூக்கம் வரும்னு சொல்றீங்களா? இப்ப நார்மலா வந்து இப்போ பாத்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்க்கு ஒரு 1/2 அந்த மாதிரி மதியானம் படுத்து தூக்கம் வந்துருங்க. இது வந்து அதுவும் இந்த சம்மர் டைம்லன்னா ரொம்ப கண்டிப்பா அந்த படுத்தா தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருதுங்க. சம்மர் டைம்ல ரொம்ப வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த தூக்கமும் அந்த வந்துருதுங்க. இது எப்படி நான் சாதாரண இது எடுத்துக்கணுமாயா இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி தூக்கம் வந்தாலே மத்தியானம் சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்தாலே இந்த மண்ணீரல் கூலா எடுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நல்ல கேள்விங்க ஐயா. ஆனா இதுல வந்து எப்படின்னா ஏஜ் கிரைட்டீரியா இருக்குதுங்க ஐயா. நம்ம வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல பேசியிருக்கிறோம். ஏஜ் வந்து ஒரு ப்ராமினெண்டா ஒரு வேலை செய்யும். இப்ப வந்து நம்ம ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு புது மிக்ஸி வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க வைங்களேன். அந்த மிக்ஸில வந்து நீங்க மஞ்சள் கட்டியை போட்டு அரைச்சா கூட அது பொடி ஆயிடும். அதே மிக்ஸி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க அந்த மஞ்சளை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கட்டி வந்து உடைக்க முடியாம அது திணற ஆரம்பிக்கும். அது போல சின்ன வயசுல அதாவது நம்ம ஒரு 35 ஆண்டுகள் வரைக்கும் 25 35 ஆண்டுகள் வரைக்கும் 30 35 வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா அந்த மிக்ஸியோட கெப்பாசிட்டி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கும் அதிக தூக்கம் வராது. பட் அதுவே வந்து நமக்கு அந்த நாட்கள் நகர நகர 40 45 அப்படி நகரும் பொழுது நம்மளுடைய ஒர்க்லோடுங்கிறது ஒரு டைமென்ஷன்ல இருந்தாலும் மென்டல் ப்ரெஷர் ஒன்று கூடியிருந்தும் கமிட்மெண்ட்ஸ் நமக்கு நிறைய கூடும்போது அது எல்லாத்துக்கும் இவர் தான் எனர்ஜி கொடுத்துட்டு இருப்பாரு. யாரு மண்ணீரல் கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம மண்ணீரல் அதான் சொன்ன வாமன அவதாரம் மாதிரி பாக்குறதுக்கு இத்தினோண்டு கேட்பாரு. ஆனா விஸ்வரூபம் எடுத்தாருன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாரு. அப்ப என்ன பண்றாரு, நமக்கு அந்த நாட்கள் நகர நகர இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் சேருது இல்லைங்களா? அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் இவர் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது
ஃபுட்டோட டைஜஷன் எனர்ஜி குறைஞ்சிரும். இப்ப நம்ம அதுக்காக 40 வயசுல யாரையும் யோசிக்க வேண்டாம், நீ டெவலப் ஆக வேண்டாம், நீ இஎம்ஐ வாங்க வேண்டாம், அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாத்தோட பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அப்ப அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்ப இந்த டயத்துல அவரோட உணவுல கொஞ்சம் ஹெவினஸ் வரும் பொழுது, ஏன் போன வாரம் நல்லா தானே சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின வாரம் நல்லா தானே சாப்பிட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அதே அளவுக்கு ஃபுட் எடுக்கும்போது என்னன்னா, அந்த 20 வருஷம் ஆன மிக்ஸி எப்படி ஓட முடியாம திணறுதோ, அதே மாதிரி உங்க ஃபுட்டு திணற ஆரம்பிக்கும். அதாவது ஸ்பிளீன் வந்து திணற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடு, நான் இந்த ஃபுட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன். கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரத்துல உன்னோட வேலையை கொஞ்சம் சுலபப்படுத்தி கொடுத்துட்றேன், அப்புறம் நீ ஓட ஆரம்பி அப்படின்னு. அதனாலதான் சாப்பிட்டோன்னு டயர்ட்னஸ் வருது. டயர்ட்னஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கொஞ்ச நேரம் கண்ண மூடி படுப்போம். இந்த கண்ண மூடி படுக்கும்போது உங்களோட எண்ணங்கள் குறைஞ்சிரும், சிந்தனைகள் கிடையாது, உடல் உழைப்பு கிடையாது. அப்ப அதனோட எனர்ஜி எல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் கொட்டுதுன்னா ஸ்பிளீன்ல கொட்டி, ஸ்பிளீன் அதை கொஞ்சம் வேகமா அதை கிரஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு தள்ளி விட்டுருச்சுன்னா உங்க தூக்கம் போயிடும். தூக்கம் போனதுக்கு அப்புறம் நீங்க எந்திரிக்கும் போது சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா, ஒரு 10 நிமிஷம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்பீங்க. அந்த தூக்கம் வந்து தப்பு கிடையாது. உடனே சார் ஸ்பிளீன் ஏதாச்சும் ஆயிடுச்சானா ஒன்றும் கிடையாது. பட் நீங்க அந்த தூக்கம் கூட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா, உங்க உணவை வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எளிமை சொன்னா பருப்பு, அதாவது புரோட்டீன் அதிகமா இல்லாம நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா நமக்கு அந்த தூக்கம் இருக்காது. அப்படி கொஞ்சம் டைம் தூங்குறதா இருந்தாலும் டைம் டியூரேஷன் குறைஞ்சிரும். அதனால இது வந்து நீங்க நோயா எடுத்துட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். தேவைப்படும் பொழுது மட்டும் மதியான நேரத்துல கொஞ்சம் உணவை கம்மி பண்ணி, அல்லது உணவு வந்து புரோட்டீன் ஃப்ரீ, அதாவது பருப்பு ஐட்டங்களை கம்மி பண்ணி சாப்பிட்டீங்க சொன்னா டெஃபினட்டா இந்த சிம்டமும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நல்லா மென்னு சாப்பிடணும். இவ்வளவுதாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி நோட் அப்படின்ற டிவைஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாவிடம் கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இந்த மண்ணீரல் வந்து இப்போ நம்ம பசிக்கல அப்படி சொன்னீங்கன்னா இப்போ சூடாயிடுச்சு, அப்போ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து நாக்குல டேஸ்டே தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் வந்து மண்ணீரல் காரணமா ஐயா? ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து 2 வாரமா வாயில வந்து எதுவுமே டேஸ்டே தெரிய மாட்டேங்குது எனக்கு ஃபுட்டு. அப்புறம் அவர் பசிக்கவும் இல்லைன்னு சொல்றாரு, பசிக்கவும் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கும் இதுவா இருக்குன்றாரு. ஆபீஸ்லயும் ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவருக்கு. சோ அதனால இது வந்து மண்ணீரல் சம்பந்தப்பட்டதா இருக்குமாங்கய்யா? இப்போ அதாவது நாக்குல டேஸ்டே தெரியலன்றாரு. இல்லம்மா, நாக்குல டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி உங்க உணவுக்கு மட்டும் சொல்றாரா, பொது உணவுக்கும் சொல்றாரா? தெரியல, ஒருவேளை காய் சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்றாரு. இல்ல, நாங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு தப்பிச்சுக்குவோம். டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி போய் வெளியே போய் நல்லா சாப்பிட்டுட்டு போவோம். சாப்பிடவே பிடிக்கலன்றாரு. சாப்பிடவே பிடிக்கல. இது வந்து மண்ணீரலோட வெப்பம் அதிகமானதோட இண்டிகேஷன். சரிங்களா? வெப்பம் அதிகமா இருக்கிறதுக்கு வந்து நீங்க நார்மலாவே சொல்லுவீங்க, டென்ஷன், தலைக்கு சூடு ஏறுது அப்படி சொல்லுவீங்கல்ல, வார்த்தை பயன்படுத்துவோம் இல்ல. அப்போ ஒர்க்லோடு வந்து டென்ஷனா இருக்கும் பொழுது உங்க மண்ணீரல் ரொம்ப சுலபமா வெப்பம் அடைஞ்சிரும். சரிங்களா? அப்ப வந்து இவரோட உணவுல வந்து நீங்க வந்து இப்ப வந்து நான் டெய்லி கொடுக்குற இட்லி தோசையை கொடுத்துட்டெல்லாம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். சரிங்களா? அதாவது புரோட்டீன் இல்லாத உணவுகளை கொடுக்கறது இந்த டயத்துல நல்லது. இந்த டயத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உடனே டிஃபால்ட்டா எடுத்துட வேணாம். ஏன்னா நம்ம நேரடியா பேஷண்ட்டை பார்த்து பேசும்போது கொடுக்குற அட்வைஸ் வேற மாதிரி இருக்கும். குரூப்ல பேசும்போது காமனா சொல்றதுனால அதை உடனே எடுத்துட்டு செக் பண்ணாம பண்ண வேண்டாம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய நபருக்கா இருந்தா, உங்க ஹஸ்பண்டுக்கா இருந்தாங்கன்னா சில காலம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு சுத்தமா வந்து பருப்பு ஐட்டங்கள், உளுந்து ஐட்டங்கள் கலந்த உணவுகள் எதுவுமே தராதீங்க. அப்ப என்ன தரலாம் அப்படின்னா, இடியாப்பம் சாப்பிட தரலாம், சேமியா தரலாம், கொலா புட்டு சாப்பிடலாம், அல்லது ஆவியில வேக வைக்கக்கூடிய கொலா புட்டு, அல்லதுன்னா உப்மா, கோதுமை உப்மா, கோதுமை தோசை, அந்த மாதிரி இருக்கிற உணவுகள் வந்து நீங்க அவல் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அவல்ல காரவல், இனிப்பவல் சாப்பிடலாம், அவல்ல புட்டு பண்ணி சாப்பிடலாம், கோதுமை புட்டு சாப்பிடலாம், அரிசி புட்டு சாப்பிடலாம். இப்படி வந்து நீங்க இந்த இட்லி தோசைங்கிற ஃபார்முலா கட் பண்ணிட்டு கொஞ்சமா உணவு சாப்பிட்டா போதும். தண்ணி நிறைய சாப்பிட்டுக்கட்டும், இல்லாட்டி லிக்விட் டயட் எடுத்துக்கட்டும். பெஸ்ட் ஃபார்ம் அவருக்கு வந்து கஞ்சி மட்டும்தான். கஞ்சி, ஒரு பொரியல், அது மட்டும் வச்சுக்கோங்க. வேற பருப்பு எல்லாம் வேண்டாம். நீங்க சொல்லுங்க. டயபெட்டிஸ் கஞ்சி சாப்பிடக்கூடாது, ரொம்ப கஞ்சியா கொடுக்க கூடாது, சாலிடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா? அவங்க வந்து சொல்றது வந்து மிக்சியோட கெப்பாசிட்டி பார்க்காம சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து நீங்க சொல்றீங்க இப்படி இருக்காருங்கிறீங்க, நீங்க ஒரு 3 நாள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த மினிமல் டயட் கொடுத்து பாருங்க, டெஃபினட்டா அவருக்கு வந்து பசி வந்துடும்.
நாக்குல சரிங்கய்யா. கசப்பு இருந்ததுலயே உணவு வந்து எடுத்துக்கவே முடியாது. அது நாக்கு ஆமாங்க. கசப்புக்கு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க உள்காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம ம். கிராமங்கள்லயோ இல்ல டவுன்லயோ பேசுற ஆமா. பெரியவங்க சொல்லுவாங்க உள்காய்ச்சல்பாங்க. உள்காய்ச்சல் ம். அப்படின்னாக்க அது வந்து ஸ்கிரீன் ரிலேட்டட் ப்ராப்ளம் அர்த்தம். ஸ்கிரீன் ம். வெப்பமானதா அது உள்காய்ச்சல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்ப சரி. உள்காய்ச்சல் சரி. இருக்கும்போது ஸ்கிரீனே வீக்கா இருக்கும்போது நீங்க எப்படி உணவு ம். கொடுக்க முடியும்? சரிங்கய்யா. அதனாலதான் நம்ம கஞ்சி கொடுக்க சொல்றோம். இப்ப போய் நீங்க சரிங்கய்யா. வந்து நல்ல உளுந்து கலந்தது நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுக்கலாம். நல்ல என்ன முளைக்கட்டிய பயிர்கள் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் இன்னும் டயர்டாக தான் செய்வார். அதனாலதான் இந்த சரிங்கய்யா. மாதிரி டயத்துல கொடுக்காதீங்க. நல்ல பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சரிங்கய்யா. அப்புறம் வந்து இப்ப ஸ்ப்ளின் வந்து எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம நிறைய பழங்கள் எடுத்துக்கிறது தான் இல்லைங்களாய்யா? அது ஒண்ணுதான் ஆப்ஷன் மேடம். வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப குழந்தைகள்ல நன்றிங்கய்யா. இருந்து எல்லாத்துக்கும் கொடுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, தண்ணி நமக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கு ம். தண்ணியே தராதீங்கன்னு சொல்லி சிலர் சொல்றாங்க இல்லையா? அப்ப அது எவ்வளவு ஆமாங்கய்யா. ஹார்ம்ஃபுல் நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்ப அந்த ஹார்ம்ஃபுல்லா நம்ம எப்படி அலோவ் பண்ண முடியும்? சொல்றாங்க ஆமாங்க. சொல்லட்டும். அதை பத்தி இல்ல. நம்ம இந்த டாபிக்கோட நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்துறோங்கிறது தெரியும். என் குழந்தைக்கு ஆமாங்கய்யா. நானே கொடுமைப்படுத்திட்டு நான் வந்து நல்லா இருக்குது என் குழந்தைன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி வரும். ம். ஆமாங்கய்யா. உண்மையிலே ஆக்சுவலா நீங்க உங்க ஸ்பீச்ச கேட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த அவேர்னஸே வந்தது. ஏன்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு வந்து இந்த தண்ணி எல்லாம் குடுக்கவே கூடாது. தாய்ப்பால தவிர தண்ணின்றதே குடுக்க கூடாதுன்னு குடுக்க விடாம பண்ணாங்கய்யா. அது இப்போ நான் கேட்கும்போது எனக்கு இப்பதான் எனக்கு புரிதல் வரும்போது ரொம்பவே ஐயோ! ரொம்ப தப்பு பண்ணிட்ட மாரி இருக்குங்கய்யா. சில இம்பாக்ட்ஸ்லாம் அவுட்புட்ஸ்லாம் பார்க்கும்போது நாம பண்ண சில தப்பு தான் குழந்தைங்களோட ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ட்டு. ரொம்ப அதுதான். ரொம்ப அதனால நன்றி. இனிமேல் வர குழந்தைங்க உங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைகளும் கண்டிப்பா தயவு செய்து சொல்லி தண்ணி குடுக்க சொல்லி சொல்லுங்க. நிச்சயமாங்கய்யா. நிச்சயமாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஒரு சிறு தகவல் சொல்லிடலாமா? இந்த வருடத்தோட சொல்லுங்க. அக்குபஞ்சரோட வகுப்போட அட்மிஷன் வந்து இந்த மாதம் கடைசி சனி ஞாயிறுல நடக்குது. நம்ம இப்போ சென்னையில நடக்குது. இது முழுக்க முழுக்க நம்ம பேசுனது முழுக்க முழுக்க அக்குபஞ்சர்ல இருந்து எடுத்துட்டு வந்த சித்தாந்தம், அதனோட மாடலை வச்சுதான் நம்ம இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாவும் புரியுற மாதிரி இருக்குது. ஸோ தயவு செய்து குடும்பத்துக்கு ஒருத்தர் படிச்சீங்கன்னு சொன்னா நம்ம இந்த குடும்பத்துல எந்த விதமான மருந்து மாத்திரைகளுக்குள்ளும் போக வேண்டாம். நமக்கு வரக்கூடிய நோய்களை நம்மளே கட்டாயமா சரிப்படுத்த முடியும். அதற்கும் மேல வேதாத்திரியம் சொல்லக்கூடியது துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகள் செய்யலாம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு என்ன உதவி பண்ணாலும் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவரை சரிப்படுத்தினீங்கன்னா கிடைக்கக்கூடிய சுகம் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த சுகத்தையும் நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். எப்படி? வெறும் சும்மா நீங்க கை தொடுதல் மூலமாகவோ அல்லது சின்ன ஊசி போடுறது மூலமா ஊசி இன்செர்ட் பண்றதுனாலயோ கண்டிப்பா ஆரோக்கியம் கொடுக்க முடியும். அதனால இது வெறும் 1 வருட படிப்பு தான். 1 வருடம்னா மாசத்துக்கு 2 நாள் படிக்கிற படிப்பு. சனி ஞாயிறு 4வது சனி ஞாயிறு தான் சென்னையில நடக்குது. இந்த படிப்பு வந்து 11 மாதங்கள் நடக்கும். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்குது. அது எழுதுனா அழகா டிகிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். டிப்ளமா டிகிரி வாங்கிக்கலாம். பட் அதுக்கும் மேல நம்ம கல்வியை கத்துக்கிற ஒரு பெரிய கடல் மாதிரி இது கிடைக்கும். சோ அது ஏற்கனவே அனிதா அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம இந்த வருடம் ஆரம்பிக்கிறனால, இந்த ஜூன் மாதம் வகுப்பு ஆரம்பிக்கிறனால ஒரு தகவலாக உங்களோட பரிமாறிக்கிறேன். நன்றி. உங்க கேள்வி கொடுங்கம்மா, பார்த்து பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க நண்பனி ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ ஐயா அட்மிஷனை பத்தி சொன்னாங்க. நான் அது சார்ந்து நான் சில குறிப்புகள் சொல்லணும். இப்போ நம்ம தமிழானந்த யோகத்துல வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த அந்த சிந்தனைகளை நம்ம கொடுக்குறோம். முன்னாடி 2 நாள் சனிக்கிழமையும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை குறைச்சிட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள்னு கொடுத்துட்டோம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 4 நாட்கள்ல நம்ம சொல்லக்கூடிய வாழ்வியலை மாத்திட்டோம்னா இந்த ஒரு நாள் அப்படிங்கிற இந்த கேள்விகள் இந்த சப்ஜெக்ட் தேவைப்படாது. ஆனா நம்ம மக்களுடைய இது எப்படி இருக்குன்னா, அந்த 4 நாள்ல வந்து சும்மா கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தேடுகிறோம். ஏன்னா நீங்க எல்லாரும் ஐயாட்ட கேட்கிற கேள்வியை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வாழ்வியல் தத்துவத்தோடு மருத்துவத்தையும் இணைத்து ரொம்ப 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 அழகாக அதை ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஐயா நடத்தக்கூடிய இந்த 1 வருட படிப்பு
இது வந்து மருத்துவ படிப்பு, அக்குபஞ்சர் மருத்துவ படிப்பு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு வருஷத்துல நம்மளுடைய வாழ்வியலையே அங்க சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறக்கூடிய அளவுக்கு அதுல வருது. ஏன்னா நான் இத 2 வருஷம் நான் படிச்சவன். அது மட்டுமல்ல, இப்ப எல்லாரும் நமக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதுக்கு என்னங்கய்யா தீர்வு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோம். இது மாதிரி நான் ஒரு காலத்தில் கேட்டுக்கொண்டிருந்தவன் தான். ஆனால் அதன் பிறகு இதை முழுமையாக இதை போய் படிச்ச பிறகுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக இன்சுலின் இல்லை, அதாவது டெரிபிலின் போட்டு கொண்டிருந்த ஆஸ்மால இருந்து இப்ப வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக எனக்கு 100% ஃப்ரீ ஃப்ரம் ஆஸ்மா. எனக்கு சளி இருமல் கூட இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இனியும் என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் அது வராதுங்கிறதுக்கு ஒரு உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்க முடியுது. அதுக்கு காரணம் இந்த கல்வி எனக்கு கிடைச்சது. அப்ப இதை நம்ம இவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன்னைக்கு நான் இந்த 25 வருஷமா நான் டெரிபிலின் போட்டிருந்தேன்னா இப்ப நான் பைபாஸ் சர்ஜரி போயிருப்பேன். எத்தனை லட்சம் அதுல எனக்கு செலவாயிருக்கும், எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்கும், அத்தனையிலிருந்து வெளியே வந்திருக்கேன். அதனால இந்த கல்வி இப்ப கூட ஒரு மகேஷையா சொல்லும் போது கூட எனக்கு அவர்கிட்ட கூட கேட்கலான்னு தோணுச்சு. நான் வந்து திரும்பவும் ஒரு வருஷம் நான் செகண்ட் டைம் அதை படிக்கிறது கூட வரலாமா அப்படின்னு கூட எனக்கு கேட்கலாமான்னு கூட தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் இது மாதிரி பிரச்சனைகள்ல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் ஒருத்தர் இதை படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை சார்ந்த அந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கு நிறைய தீர்வு கொடுக்க முடியும், நிறைய கைடன்ஸ் பண்ண முடியும். நம்ம சொல்றோம் இந்த துன்பம் போக்கும் செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை செய்யறதுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு வந்து ஐயாவுடைய கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 நம்ம வாழ்வியலோட சேர்ந்து இருக்குங்கிறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் அதில் இணைந்து அதில் பயணம் செய்ய வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக ஐயா எடுத்து சொன்னாங்க. நம்ம மகேஷ்குமார் சாரோடைய கிளாஸ்ல உட்காந்தா அந்த டைம் போறதே தெரியாது. அவர் சொல்லி கொடுக்கறது நம்ம வாழ்வியல் தான். நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரை, இல்ல அடுத்த ஜென்மத்துக்கும் நம்ம என்ன கொண்டு போனோம் அப்படின்றத அவர் சொல்லி தருவாருங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எதுவுமே தெரியாம தான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. சோ அந்த வாழ்வியல் எப்படி மாறுதுன்றது நீங்க போய் பாருங்க. ஒருத்தர் குடும்பத்திலும் ஒருத்தர் படிச்சிட்டீங்க, உங்க சுற்றம் சூழல், உங்க சொந்தக்காரங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புது வழிகாட்டுதல் நீங்க நிச்சயமா இருக்க முடியும். இப்ப அதை நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். அதை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் மகேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எத்தனை நன்றி சொன்னாலும் அது பத்தாதுங்க. சிறப்பான 3 ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இயற்கை குமார் ஐயா, கோதண்டராமன், மகேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா, நீங்க பேசலாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, நீங்க இந்த சப்ஜெக்ட் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது இந்த மண்ணீரல் பத்தி அதிகம் யாரும் பேச மாட்டாங்க. இதோடைய செயல்பாடு கொஞ்சம் மர்மமாவே இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப ரேரா இருக்குங்க இதை பத்தி பேசுறவங்கள வந்து பாக்குறது. நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை பத்தி நீங்க இன்னும் மேலும் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கேட்டுக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுறாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க கேக்குறீங்க. அதாவது இப்போ நீங்க சொல்லும் போது இப்ப மண்ணீரல் அப்படிங்கும் போது இப்ப அந்த செவரட்டி அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு நான் அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செவரட்டினுடைய விலை கம்மியாக இருந்தது. இந்த செவரட்டினுடைய விலையை ஏற்றி விட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் பஸ்லூர் ரஹ்மான்னு நான் சொல்லுவேன். அவர்னாலதான் இது விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு பார்த்தோம்னா அது கிடைக்கிறதே இல்லை. அதாவது மட்டன் கிலோ 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க.
ஆனா இந்த செவரட்டி மட்டும் வெயிட் போட்டு கிலோ 1500 கொடுக்குறாங்க. அப்ப 1500 கொடுக்க அந்த அளவுக்கு போனது காரணம் மாட்டேங்குது. பஸ்லூர் ரஹ்மான் நான் சொல்றது உண்டு. இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் இருக்குங்க. பரஞ்சோதி மகான் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே உறுப்பை வெள்ளாட்டினுடைய அந்த உறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது நல்லது அப்படின்னு ஒரு கான்செப்டை அவர் சொல்றாரு. அது வேதாத்திரியினுடைய குரு அவர். இந்த கான்செப்ட் சரிதானா? அது இன்றைக்கு காலத்துக்கு சரியா வருமா? நல்லதுங்க. இது உண்மையிலே இல்ல, இது வந்து நம்ம சொன்ன உறுப்புக்கு உறுப்பு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி ஒரு கேள்வியா தான் இது இருக்குது. பொதுவா வந்து நமக்கு வந்து கால் வலி இருக்குது அப்படின்னா நம்ம ஆட்டுக்கால் சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆட்டுக்கால் சாப்பிட முடியல, ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி மூளை இல்லைன்னா இப்ப ஆட்டோட மூளை சாப்பிட்டா மூளை வந்துருமா? அடுத்த கேள்வி நமக்கு வந்துரும். இதயம் சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படிங்கிறது வரும். ஸ்பிளீன் சாப்பிட்டா ஸ்பிளீன் சரியாயிடுமா அப்படின்னு. பொதுவா வந்து எல்லாமே மனிதர்களுடைய செயல் நமக்கு அதனோட மினியேச்சர் சைஸ் எல்லாத்துலயும் ஒவ்வொரு இடத்துல இருக்கதான் செய்யுது. மரம் சார்ந்த இடங்களா இருந்தாலும் நம்மளோட சக்தி நிலை அங்க இருக்கும். மற்ற விலங்குகள்லயும் அந்த சக்தி நிலை இருக்கும். அந்த சக்தி நிலைய அதனோட உறுப்புல தேங்கி இருக்குது. அந்த சக்தி நிலை உறுப்பை முடிஞ்ச அளவுக்கு அதாவது ரொம்ப மாடிஃபை பண்ணாம, பச்சையா நம்மளால சாப்பிட முடியாதுங்கனால அதை மாடிஃபை பண்ணாம, பொதுவா கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டு சாப்பிடுறதுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது பழைய காலத்து மெத்தடு. ஏன்னா நம்ம அந்த மெத்தட்ல தான் நம்ம உணவை முதல்ல ருசிக்க ஆரம்பிச்சோம். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணீரல சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அது சுடும் போது இப்பதான் எல்லாம் அந்த ஃபுட்டு பேரே ஒண்ணு வச்சிருக்காங்களா சார்? அது என்ன எல்லாரும் பார்பிக்யூ சுட்டு சாப்பிடுற மெத்தட் தான். சோ அந்த மெத்தட்ல எடுக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து இதுக்குண்டான ரெமெடி நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு காய்ச்சல் வந்தது இல்லைங்களா, கால்ல எல்லாம் வலி எடுத்துட்டு வந்தது இல்லைங்களா? ஒரு காய்ச்சல் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தது இல்ல சார்? காய்ச்சல் சொல்லுவாங்களே, அந்த காய்ச்சல் டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம சில மக்கள் சொன்னாங்க கருவாடு சாப்பிட்டா சரியாயிடுங்க அப்படின்னாங்க. உண்மைதான், கருவாடு சாப்பிட்ட போது உண்மையாலுமே சரியாச்சு. அது காரணம் என்னன்னா, கருவாட்டுல அந்த கால்ல இருக்க எல்லாத்துக்கும் முட்டில தான் அந்த பெயின் வந்து வீங்கி போய் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. கரெக்ட், சிக்கன் குனியா. தேங்க்யூமா, தேங்க்யூ. சிக்கன் குனியா. சோ அது வந்து நமக்கு வந்து உப்பு சுவை சார்ந்தனால ஏற்பட்டதுனால அந்த கருவாட்டுல இருக்கக்கூடிய உப்பு சுவை வந்து இதை சரி பண்ணிட்டு இருந்தது. ஆனா மாடர்ன் சயின்ஸ் சொல்லிச்சு இது வந்து அறிவியல் பூர்வமா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அது ஓகே, அது அவங்க சாய்ஸ். பட் உண்மையாலுமே அந்த உப்பு சுவை வந்து நமக்கு மூட்டுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்குங்கிறது அக்குபஞ்சர் அறிவியல் சொல்றதுனால டெஃபினட்டா அது சாப்பிட்டவங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளா தான் இருந்தாங்க. சரி, இது ஏன் நான் உங்கள்கிட்ட இப்ப கேட்டேன்னாங்கயா, ஏன்னா இந்த செஷன்ல ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஆன்மீகம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதுல வெஜிடேரியனா இருக்கிறது ஆன்மீகம் அப்படின்னு நம்ம பொதுவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் இந்த மருத்துவம் அப்படின்னு வரும் பொழுது இது நம்ம வர்மா படிக்கும்போது அதனுடைய கான்செப்டை சொல்லும்போது அந்த ஆற்றலை சமநிலைப்படுத்துவதுதான் வர்மா புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆற்றல் பற்றாக்குறையாக இருந்தால் ஆற்றலை அதிகப்படுத்தி சமநிலைப்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அப்படி வரும் பொழுது ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு முதல்ல என்ன சொல்றாங்க, மூலிகை அப்படின்னு சொல்றாங்க. மூலிகை பற்றல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெள்ளாட்டு அல்லது அந்த நாட்டுக்கோழியினுடைய சாறு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமநிலைப்படுத்துங்கன்னு அவங்க சொல்றாங்க. இது சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நோயின்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல இந்த நான்வெஜ்ஜினுடைய அந்த சூப்பு இந்த இதுகள்லாம் வந்து பலன் அளிக்கிறது என்பது உண்மை. நான் ஆன்மீகம், நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா, நீ ஆன்மீகமாக இருந்திருந்தால், நீ உண்மையாக ஆன்மீகத்தில் இருந்திருந்தால் உனக்கு நோய் வந்திருக்க கூடாது. நீ ஆன்மீகத்துல இல்லை, அதனாலதான் நோய் வந்துருச்சு. அப்ப இதை நீ பார்க்காத, இதை நீ இந்த இடத்துல நீ எடுத்துக்கொள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அதனாலதான் இந்த கேள்வி இந்த இடத்துல கேட்டேன். அதுதாங்க அதுதான் நமக்கு வந்து இதுல தவறான சில புரிதல் வச்சிருக்கிறாங்க. ஆன்மீகம் சொல்லும் போது ஆன்மீகம்னாலே ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டு போய் சன்னியாசி மாதிரி உட்கார்ந்ததான் ஆன்மீகம் நினைக்கிறாங்க. இயற்கை வாழ்வியலோட ஒத்து மக்களோட சண்டை போட்டு மக்களோட குஷிப்படுத்தி மக்களோட சந்தோஷமா இருந்து
அவங்களோட ம். எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியோட வேலையா இருக்கணும். அதாவது உண்மையான ஆன்மீகவாதிக்கு நோய் வராது, அப்ப அவருக்கு தேவைப்படாது இது. அப்ப நம்ம மக்கள் என்னன்னா ஆன்மீகம்ங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி தேவையில்லை. உங்களுக்கு நோயின்னு வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு இதை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதுல இன்னைக்கு இந்த கெமிக்கல்ல இருந்து அதை உருவாகக்கூடியது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்டா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான ஒரு கண்டென்ட் உள்ள போயிட்டு வந்தாச்சு. நல்லது நல்லதுங்க. இன்னும் யாரோ சிறப்புங்க ஐயா. ஒருத்தர் கேள்வி இருக்கும் போல இருக்கு மேடம். இருக்காங்க ஐயா. சாந்தி இருக்காங்க. சாந்தி அம்மா, சாந்தி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப எப்படின்னா, அதாவது மண்ணீரல் பாதிக்கப்பட்டவங்க தான் சுகர் இந்த மாதிரி வருது. ஆனா பரம்பரையில அப்ப அம்மாக்கு பாட்டிக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா குழந்தைகளுக்கு அடுத்த வாரிசுக்கு வந்து சுகர் வருதுன்னு சொல்றாங்களையா, அது வந்து எப்படி ஒரே மாதிரிதான் அந்த மண்ணீரலுடைய ஆக்டிவிட்டி அது அப்படி இருக்குமாங்கய்யா? தெரியல எனக்கு, அது விளக்கம் சொல்லுங்க. இல்லம்மா, பொதுவா வந்து அதாவது பரம்பரை அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது உங்களோட ஸ்டைலு, அப்பா தாத்தாவோட ஸ்டைலு பேரம் பண்ணுவான். அது எப்படி நீங்க கண்டுபிடிக்க? தாத்தா எப்படி படுத்து தூங்குறானோ அதே மாதிரி பேரம் படுத்து தூங்குவான். தாத்தாவோட மேனரிசம் சிலது பேரம் பண்ணுவான். சரிங்களா? அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துதான் தாத்தா பழகுறான்னா பேரன் தன்னை அறியாம கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்க வந்து பரம்பரை அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். ஜெனட்டிக்கல் சொல்லிக்கலாம். டிசீஸை பொறுத்த மட்டும், திருப்பி சொல்றேன், டிசீஸை பொறுத்த மட்டும், டிசீஸ்ங்கிறது அன்கம்ஃபர்டபுள்னு சொல்றதுதான் டிசீஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஈஸியா இருக்கிறோம், அந்த ஈஸியா இருக்க முடியலங்கிறது டிசீஸ் அப்படின்னு நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? சோ இந்த அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து கண்டிப்பா பரம்பரை கிடையாது. சரிங்க. இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கு சார், பாட்டிக்கு இருந்தனால எனக்கு வந்து எங்க அம்மாவுக்கு வந்தது, எங்க அம்மாவுக்கு வந்தனால எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படின்னா பாட்டிக்கு எதுக்கு வந்தது அப்படின்னா பாட்டியோட பாட்டிக்கு இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதும்பாங்க. சரிங்களா? சரி, பாட்டியோட பாட்டி எத்தனை காலம் இருந்தாங்கன்னா 120 காலம் இருந்திருக்கலாம், இல்ல 100 காலம் இருந்திருக்கலாம், 100 ஆண்டுகள் அவங்க இருந்திருக்கலாம். 100 ஆண்டு காலம் தெரியாம ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? அதே 100 ஆண்டு காலம் எனக்கு இருந்தாலும் எனக்கு ஓகே தானே? அப்ப வந்து இங்க வந்து பரம்பரையாக நோய்கள் கண்டிப்பாக கடத்தப்படாது. நான் சொல்லிடுறேம்மா, பரம்பரையாக நோய்கள் கடத்தப்படுவது கிடையாது. பட் எங்க தவறு நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்க வீட்டுல இப்ப இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சர்க்கரை நோய் வச்சுக்கோங்க. இப்ப அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா அவர் பழம் சாப்பிட மாட்டாரு. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பழம் சாப்பிடாம அட்வைஸ் பண்ணுவாரு. ஏன் அட்வைஸ் பண்ணா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, அதாவது மீண்டும் இந்த நோய் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீயும் பழம் சாப்பிடாதப்பா பின்னாடி தொந்தரவு வந்துடும் அப்படிம்பாங்க. ஒரு நல்ல கேரிங்ல சொல்ற மாதிரி செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ இதே ஃபார்முலாவை இந்த இப்ப மகள் கத்துக்கிட்டு போய் இன்னொரு குடும்பத்துக்கு போகும்போது அவங்களும் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவாங்க. அப்ப என்ன, அது பரம்பரையா ஒரு பர்டிகுலர் சுவையை நீங்க தவிர்த்துட்டே வரீங்க. அது கார சுவை தவிர்த்தாலும் சரி, உப்பு சுவை தவிர்த்தாலும் சரி, அல்லது இனிப்பு சுவை தவிர்த்தாலும் சரி. இப்ப இந்த சுவையினால உங்க உறுப்பு பாதிக்கப்படும் இல்லையா? அந்த பாதிப்பு தான் உங்களுக்கு வந்து அந்த பரம்பரை நோய் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து மாற்றும். அப்ப ஒரு கேள்வி வரும், அப்ப நான் அந்த சுவையை மாத்திட்டேன்னா சரியாயிடுமானா கண்டிப்பா சரியாயிடும். ஓகேங்களா? அப்ப வந்து பரம்பரையாக நோய்கள் கடத்தப்படுவது கிடையாது. அது கன்ஃபார்மா பண்ணிக்கோங்க. கேரக்டர்ஸ் கடத்தப்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப வந்து நீங்க இப்படியே ரோல் பேக் பண்ணியே போயிட்டே பாருங்களேன். எனக்கு இருந்தது, எங்க பாப்பா, எங்க பாட்டி, எங்க அப்பாவுக்கு இருந்தது, எங்க தாத்தாக்கு இருந்தது, தாத்தாவோட தாத்தாக்கு இருந்தது, அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில எங்க இருந்திருக்கும் அப்படி பார்த்தா இறையாற்றலே இருந்திருக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்படியே நீங்க போங்க, ஒரு 1000 ஆண்டுகள் போங்க, 1 கோடி ஆண்டுகள் பின்னாடி போங்க, 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் போங்க. போனாலும் அப்ப இறையாற்றலே ஒரு குறை இருந்ததா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த குறையை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு இத்தனை ஆண்டுகள் நகர்ந்திருக்கலாம். அப்ப இறையே குறையா அப்படின்னா
இல்ல அப்படிங்கிற நம்ம தெளிவான ஒரு வார்த்தை வந்துரும். சரிதாங்க. சரிங்களா? ஆமாங்கய்யா. அதனால இப்ப வந்து பரம்பரையாக நோய்கள் வருவது கிடையாது. நீங்க தைரியமா கிடையாது. அதுக்குண்டான ஆமா. ரெமெடி எடுத்துக்கலாம். ஆமாங்கய்யா. நீங்க சொல்றது எப்படின்னா, இப்ப எங்க வீட்ல நான் எங்க அண்ணனுக்கு பின்னால நானு. ஆனா எங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து சுகரே கிடையாது. நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். எந்த ஒரு இது இல்ல. அதே மாரி அண்ணா அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு பின்னால பிறந்த 8 வருஷம் கழிச்சு என் தம்பி பிறந்தான். அவனுக்கு வந்து சுகர் வந்திருக்கு. அதுதான் அ அவங்க கேட்கறப்ப அம்மாக்கு இல்ல, அப்பாக்கு இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதே மாரி நான் முன்னால பிறந்தேன். அதுக்கு முன்னால எங்க அண்ணன் பிறந்தாங்க. ஆனா 3வதா பிறந்த என் தம்பிக்கு மட்டும் சுகர் வந்துச்சு. அதனால தான் அந்த பரம்பரைக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்கிற ஒரு இல்லம்மா. அப்புறம் இன்னொரு வேண்டுதல் என்னன்னாங்கய்யா, நீங்க சென்னையிலயும், கோயம்புத்தூர்லயும் கிளாஸ் வச்சிருக்கீங்க. அது மாரி மதுரையில எங்களுக்கு எங்க வசதிக்காண்டி ஒண்ணு ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்யா. எங்கள மாரி ஃபேமிலில இருக்கிற கொஞ்சம் வயசு நடுத்தர வயசுன்னு சொல்ல முடியாது. என் வயசு 54 வயசு ஆச்சு. எங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு வெளிய போய் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. மதுரையில ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோட அபிப்பிராயங்கய்யா. எல்லாம் பயன்பட்டுக்குருவாங்கன்னு நெனைக்கிறேங்கய்யா. அதுக்கு கொஞ்சம் சரிம்மா. பாக்குறோம், அது ஒண்ணு. பாக்குறோம். இந்த சூழ்நிலை அமைஞ்சுச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாமா? ஆமாங்கய்யா. இப்போதைக்கு எங்களுக்காண்டி இப்போதைக்கு கொஞ்சம் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் இருக்குது. ஸோ 4 ஆமாங்கய்யா. வாரங்களுமே வந்து எங்கேஜ் ஆயிட்டு இருக்கிறதுனால எங்கனால மத்த இடத்துல ஓப்பன் பண்றது ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது. ம், அப்படி ஒரு ம், ம், பொருள் ம். கண்டிப்பா அமைஞ்சுச்சுன்னா நல்லா செய்யலாமா? ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. ரொம்ப வாழ்க நன்றிங்க. வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அவங்க வீட்ல போய் கேட்டீங்கன்னா, எல்லா சனி, ஞாயிறும் ஐயா வந்து அக்குபஞ்சருக்காகவே அவர் டெடிகேட் பண்ணிட்டு அதுக்காகவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிய திரும்பி பார்க்குறாங்களா என்னான்றது தெரியாது. அதனால அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஞாயிறு, சனி, ஞாயிறு அவங்களுக்கு விட்டு குடுத்து அவங்க வந்து ஃபேமிலியோட இருக்கணும்ன்றது நாங்க வேண்டிக்கிறோம் ஐயா கிட்ட. சிறப்புங்கம்மா. சென்னைக்கு வாங்க. அதுக்கு வசதி நெறைய இருக்குங்க. வாய்ப்பு நெறைய இருக்கு. அங்கேயே வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ரூம் அங்கேயே இருக்கு. ஒரு நாள் தங்கிட்டு படிச்சுட்டு சனி, ஞாயிறுல நீங்க ஊருக்கு கிளம்பிடலாம். ட்ரெயின் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வசதியா இருக்கும். வர முயற்சி பண்ணலாங்கம்மா. உங்களோட வயதானவங்கலாம் எங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்காங்க. சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா கையில வாங்கியிருக்காங்க. அதனால முயற்சி பண்ணுங்க. சென்னைக்கே வந்து கத்துக்கலாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக காஞ்சனம்மா நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க மண்ணீரலை பத்தி சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மண்ணீரல் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மண்ணீரலுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் கூட அது கனெக்ஷன் இருக்குதுங்களா? உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்களுக்கும் மண்ணீரலுக்கும் கனெக்ஷன் இருக்குதுங்களா? என்னுடைய ஒரு சந்தேகங்க ஐயா. கொஸ்டின். மரம் வந்து மேல தானே பார்க்க முடியுமா? மரத்தை நம்ம மேல பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆ தென்னை மரத்துக்கு காய் மேல இருக்குது. அதுதான் நம்ம வேடிக்கை பார்க்கிறோம். ஆ அந்த ஆ மரத்துக்கும் மண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? ஆமா. மண்ணுக்கும் அது தொடர்பு இருந்தா தானே அது போய் காய்க்கும், எல்லாம் செய்யும். செழிப்பா வளரும். சரி, மண்ணுக்குள்ள இருக்கிற வேருக்கும் மேல இருக்கிற காய்க்கும் தொடர்பு இருக்குங்களா? அதுவும் இருக்கத்தான் செய்யும். அதுவும் இருக்கத்தான் இருக்கு. செய்யும். அது உறுதியா இருக்கும். அந்த மாரி தானங்க ஐயா. வேர் இருந்தா தானே அது நிலைச்சு நிக்க முடியும் அந்த மரம். அப்ப அந்த வேர் வந்து வேரை யாரு புடிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க? மண்ணு மண்ணு. நரம்பு மண்டலம்ங்கிறது வேருமா? ஆ ஆ ஆ ஆ மண்ணீரல்ங்கிறது மண்ணுமா? ஆ ஆ ஆ ஆ இப்ப நீங்க சொல்லுங்க, எதை புடிச்சிட்டு இருக்காங்க, யாரை காப்பாத்துறாங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆ இப்ப தெரியுதுங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. புரியுது, புரியுது. ஆ சரிங்களா? ஓகேங்க. ஆ சரிங்க ஐயா. சரிங்க. ரொம்ப சந் நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வேற யாரும் கேள்வி கேட்கலங்க ஐயா. கேள்விகள் இல்லம்மா, போதும், நம்ம முடிச்சுக்கலாமே. சிறப்புங்கய்யா. இத்தனை நேரம் அன்பர்களுடைய கேள்விகளுக்கு மிகவும் சிறப்பாகவும் எளிமையாக புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்துரைத்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.